குட் மார்னிங் கைஸ். ஷல் வி ஸ்டார்ட்? ஆடியபிளா இருக்குங்களா? எஸ் மேம். ஓகே, கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு 9ஆம் இயர். சரிங்களா? அதுல இருந்து கொஸ்டின் கேட்டு அண்ட் தென் இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, முதல் கேள்வி, முதிர்ந்த ஆளுமைக்கான 3 இலக்கணங்கள் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டவர் யார்? முதிர்ந்த ஆளுமை. இல்ல. சொல்லுங்க. வெரி குட். கோர்டன் ஆல்பர்ட் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. 3 இலக்கணங்களை பத்தி ஆல்பர்ட் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, புறநானூற்றில் இருக்கக்கூடிய சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? வெரி குட், ஜியு போப் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் கேள்வி, பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் என்ற வரிகள் யாருடைய? இந்த கோட்பாடின் அடிப்படையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர். வெரி குட், தெரன்ஸ் அவர்கள் வருவாங்க. அதாவது லத்தீன் புலவர் தெரன்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, குறுந்தொகையை தொகுத்தவர்? வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, பண்டைய தமிழர்களின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிரின் மாண்பு, அற உணர்வு முதலியவற்றை எந்த நூலின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம்? குறுந்தொகை. குறுந்தொகை வைத்து நம்ம அறிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம், கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, யாதானும் நாடாமல் ஊராமல் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. திருக்குறள். வெரி குட், திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள். ஓகே, மொரீஷியஸ்ல எந்த ஆண்டு உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும்? மொரீஷியஸ் ஆன்சர் பண்ணுங்க. 1989. ஓகே, தஞ்சாவூர்ல எப்ப நடைபெற்றிருக்கும்? தஞ்சாவூர் 1995. இதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இமயம் தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள். ஓகே, இமயத்து கோடன்ன என்ற வரிகள் இமயத்து கோடு, அதாவது புறநானூர்ல தான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வரிகள். ஓகே, அடுத்த கேள்வி, தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னா யார சொல்லலாம்? தனிநாயகம் அடிகள். ஓகே, அடுத்து, இவர் தொடங்கிய இதழின் பெயர் என்ன? தமிழ் பண்பாடு. வெரி குட். இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பண்பாடு. உங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, தமிழர் பண்பாடு சொன்ன மாதிரி. அடிப்படையில தமிழ் பண்பாடு தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது என்ற வரிகள் யாருடையது? கல்யாண்ஜியின் இயற்பெயர்? கல்யாண சுந்தரம். வெரி குட். ஓகே, அடுத்தது, இவருடைய முக்கியமான கடிதங்களின் தொகுப்பு அப்படின்னா இது கடிதங்களினுடைய தொகுப்பு கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. அகமும் புறமும் கட்டுரை. கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகளும் சில பறவைகளும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த காலத்துல பறவைகள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடிதங்களை கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புராதன செல்லும், அதன் அடிப்படையில ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி, கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப்பறத்தல், ஒளியிலே தெரியுது. சரிங்களா? சோ இந்த நூல்கள்லாம் என்னது? இதெல்லாம் எதனை குறிப்பிடக்கூடியது? கட்டுரையா, கவிதையா, இல்ல உரைநடையா, சிறுகதையா, அந்த மாதிரி கேட்கிறேன். சொல்லுங்க. சிறுகதை தொகுப்பு. ஓகே, கிளியர், சிறுகதை தொகுப்பு தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பு கோஷம் வண்ணதாசன் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார்? 2016. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? அமுதோன். வெரி குட், அமுதோனினுடைய வரிகள். ஓகே, கலித்தொகையில் பாடை திணையை பாடியவர் யார்?
வெரி குட். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. ஓகே. அடுத்தது குறுந்தொகை. ஓகே, குறுந்தொகைய யாரு முதல்ல பதிப்பிச்சிருப்பாங்க? சௌரி சௌரி பெருமாள் பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள் ஐயங்கார். ஓகே, இயர் சொல்லுங்க. இயர் ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான வாய்ப்பு. 1915 1915. கிளியர். ஓகே. கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது? கடவுள் வாழ்த்து 401 நீங்களாக 401 மேம். 401. ஓகே. வேரில் பழுத்த பழா என்ற நூலுக்கோசரம் சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் யார்? சமுத்திரம். சமுத்திரம். அவங்க எந்த ஊருக்காரரு? திருநெல்வேலி. தஞ்சாவூர் இல்ல, திருநெல்வேலி துப்பண்ணம்பட்டினம். சரிங்களா? அதே வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க? வேருக்கு நீர் கோசரம் 1973. கிளியர். ஓகே. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை பிள்ளை என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி. பொருள் பின்வரு நிலையணி. பொருள் பின்வரு நிலையணி. சூப்பர், வெரி குட். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சொல் பொருள் பின்வரு சொற்பொருள் நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகே. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு, அதுல எந்த அணி இடம்பெற்றுள்ளது? சொல் பின்வரு நிலை. சொல் சொல் பின்வரு பின்வரு நிலையணி. ஓகே. சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் என்ற வரிகள் யாருடையது? வள்ளலார். வள்ளலாரினுடைய வரிகள். ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியம், மெட்டபர். மெட்டபர் 9 கலை சொல்ல கேட்கிற மெட்டபர். உருவகம். உருவக அணி. ஓகே. கல்ச்சரல் அகாடமி. பண்பாட்டு கழகம். பண்பாட்டு கழகம். வெரி குட். ஓகே. ஃப்ரீ வேர்ஸ். 9 கட்டிலடங்கா கவிதை. கட்டிலா கவிதை. கட்டிலா கவிதை. சிமிலி. ஓமை உவமையணி. ஓகே. பர்சனாலிட்டி. ஆளுமை ஆளுமை. ஆளுமையை குறிப்பிடக்கூடியது. ஓகே. அப்பா சிறுவனாக இருந்த போது. அப்பா சிறுவனாக இருந்த போது ஆன்சர் பண்ணுங்க. யார் எழுதியிருப்பாங்க? அலெக்சாண்டர் ரஸ்கின். வெரி குட். அது யார் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு? சுரேஷ் ஷெரீஃப். முகமது ஷெரீப். சரிங்களா? சிற்பியின் மகள் பூவண்ணன். பூவண்ணன் வருவாங்க. ஓகே. கிளியர். ஐங்குறு நூற்றில் மொத்த பாடல்களின் வரையறை என்னது? ஐங்குறு நூற்றில் இருக்கக்கூடிய பாடல்களின் வரையறை, அடி வரையறை சொல்லுங்க. ஐங்குறு நூற்றுடைய 4 அடி to வரையறை. 8 4 to 6 மேம். 3 to 6. 4 to 8 என்ன வரும்? குறுந்தொகை. குறுந்தொகை வரி. ஓகே. அடுத்த கேள்வி, கீழ்கதுவாய் எதுகை என்பதுல எந்தெந்த சீர்கள்ல இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும்? இது நம்ம ஷார்ட்கட்டோட 1 சேர்த்து 2 4. 1 2 4 4. ஒருன்னு சொல்லுவாங்கல்ல. 1 4 4 பொழிப்பு. 1,3 1,3. சரிங்களா? சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே. இன்னைக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான புத்துணர்ச்சி வாக்கியம். கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமனம் இல்லை என்றால் கடமையை நிறைவேற்ற முடியாது. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகள். சரிங்களா? ஓகே. எப்பவுமே நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்களே, படிக்கிறேன் உட்காந்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க, நம்மளுடைய கடமையை கரெக்டா வந்துட்டு ஆற்ற முடியாது. அதன் அடிப்படையில கரெக்டா அவங்க என்ன பேசினாலும் சரி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க உங்களுடைய வேலை ஹாப்பியா பயணிங்க. ஓகே. நடப்பு நிகழ்வுகள் நேற்றுடையது February 27 வேர்ல்டு NGO டே அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷத்தினுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஓகே. அண்ட் தென் the role of NGOs in achieving the sustainable development goals. Okay, SDG goals மொத்தம் எத்தனை? கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 10ங்களா? இல்ல, 17 SDG கோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். SDG கோல்ஸ் மொத்தம் 17. ஓகே. இன்டர்நேஷனல் போலார் பியர்
டே அப்படின்னு பார்த்தாலுமே பிப்ரவரி 27 தான். ஓகே. அண்ட் தென் ஆல்ரெடி நீங்க அது இப்போ கரண்ட்ல பாத்திருப்பீங்க. அதாவது கலைஞனுடைய பேர்ல என்னன்னா நினைவிடம் திறக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில அதனுடைய சிறப்பம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவிடம், அண்ட் தென் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நினைவிடம் திறப்பு அனைத்தை தொடங்கி வச்சிருக்காங்களா. சோ அதன் அடிப்படையில கருணாநிதி சதுக்கம், சோ இது வந்து நிலவரை பகுதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா கலைஞர் உலகம் அருங்காட்சியகம், கலைஞரின் எழிலோவியங்கள் அறை. சோ அதுல பார்த்தோம்னா நினைவிடம் அப்படின்னும் போது அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய போட்டோஸ், அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே அதுல இடம்பெற்றிருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்தது உரிமை போராளி கலைஞர் அறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதுல வந்துட்டு எப்படி இருக்குன்னா நூல்கள் எல்லாமே வீடியோ பதிவுல இருக்கும். அடுத்தது சரித்திர நாயகனுடைய சாதனை பயணம். அதாவது அவங்களுடைய சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி அந்த நினைவிடத்துல இருக்குமா. சரிங்களா. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே. அடுத்து பாரத் எக்ஸ் 2024 ரொம்ப முக்கியம். நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சி. ஓகே, ரொம்ப முக்கியம். நாட்டினுடைய மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சின்னா இந்த பாரத் எக்ஸ் 2024. சோ இந்த கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மண்டபம், புதுடெல்லி. கிளியர். சோ புதுடெல்லியில தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சியை திறந்து வச்சிருக்காங்க. சரிங்களா. அண்ட் தென் பாருங்க, கான்பூர் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு. தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடி மருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல உருவாக்கி இருக்காங்க. அதுக்கோசரம் 3000 கோடி முதலீடு மற்றும் 500 ஏக்கர் பரப்பும் வந்துட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் கட்ட ஆரம்பிக்கல, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நாங்க முதலீடு கொடுக்குறோம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இதை உருவாக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் எங்க உருவாக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கான்பூர், அதாவது உத்தரப்பிரதேசம். சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, புதிய திட்டங்கள் தொடக்கம். இந்தியா முழுவதுமே 554 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கல் என்று சொல்லியிருக்காங்க. அம்ரித் எதன் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழே இது உருவாக்க போறாங்க. அண்ட் தென் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா மொத்தம் 34 ரயில் நிலையங்கள் இந்த ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணாங்கன்னா நவீனமயமாக்க போறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை வசதி, சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா. ஓகே. 2024 தர்ம காட்டியன் ரொம்ப முக்கியம். இந்த தர்ம காட்டியன் அப்படிங்கிறது என்னன்னா 2 நாட்களுக்கான ராணுவ போர் பயிற்சி. சரிங்களா. அதாவது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஜப்பான். இந்த 2 நாடுகளுக்கான கூட்டு ராணுவ பயிற்சி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த தர்ம காட்டியன் அப்படிங்கிறது எங்க நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா பிகானேர், அதாவது ராஜஸ்தான் தான் நடைபெறுது. சரிங்களா. பிகானேர் ராஜஸ்தான் ரொம்ப முக்கியம். தர்ம காட்டியன் இது கூட்டு ராணுவ பயிற்சி. சரிங்களா. சோ இதன் அடிப்படையில எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஜப்பான். கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரியோ ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டி பிரேசில்ல நடைபெற்று இருக்கு. சோ அதன் அடிப்படையில யார் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினா. சரிங்களா. அவருடைய பேர் பார்த்தோம்னா செபாஸ்டியன் பேஷ். ஓகே. இவங்க 5வது ATP பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளியர். ஓகே. சோ இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த நினைவிடம் பற்றின தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாரத் எக்ஸ். சரிங்களா. 2024 இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா நாட்டினுடைய மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாரத் எக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் பார்த்தோம்னா தெற்காசியாவிலேயே, சரிங்களா, நம்ம தெற்காசியாவிலே இருக்கக்கூடிய அந்த நாடுகள்லயே மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் நம்ம இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதன் அடிப்படையில எங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் கான்பூர்ல. சரிங்களா. அண்ட் தென் பார்த்தோம்னா தர்ம காட்டியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ம காட்டியன் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி. கிளியர். ஓகே. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்க நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா பிகானேர், அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல தான் நடைபெற்று இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் NGO டே அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 27 கிளியர். அண்ட் தென் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் போலார் பியர் டே அப்படின்னு பார்த்தாலுமே பிப்ரவரி 27 தான். ஓகே. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிவிச்சுங்களா. சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்ப பாக்குற செஷன்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி அப்படின்னா 2 கேள்வி இடம்பெற்றும். சரிங்களா. சோ கிளியரா கவனிங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பட் இருந்தாலும் அங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி ஒரு ஏரியாவும் அப்படின்ற மாதிரிதான் இதுதான். சரிங்களா. சோ அடிப்படையில கிளியரா கவனிங்க. அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பாத்துடலாம். சரிங்களா. ஓகே. முதல்ல பாருங்க,
ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எட்டுத்தொகை நூல்கள் இருக்கிறது முடிச்சுட்டு அன்னையும் பார்க்கலாம். ஏன்னா இப்ப காலையிலேயே அது ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, 18 பாத்திரலாம். சரிங்களா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல கவனிங்க 18 நூல்வழி. எட்டு தொகையில் அமைந்த புறத்திணை நூல்கள் ஒன்றுதான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய 18. சரிங்களா? ஓகே, அதே அகம் புறம் ரெண்டும் கலந்திருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பரிபாடல். வெரி குட், பரிபாடல சொல்லுவாங்க. ஓகே, எட்டு தொகை நூல்கள்ல புறத்திணை நூல்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்முடைய 18 சேர மன்னன் 10 பேரினுடைய சிறப்புகளை எடுத்து எம்பும் நூல் இது. ஓகேங்களா? பாடாந்திணையில் அமைந்துள்ளது. இது பாடக்கூடிய ஒரு மகனின் ஆண் மகனினுடைய ஒழுக்கலாறுகளை குறிப்பிடக்கூடியதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாடாந்திணை. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில நமக்கு நல்லாவே தெரியும் 18 அப்படின்னாலே வந்துட்டு சேர மன்னர்களுடைய சிறப்புகளை குறிப்பிடக்கூடியதுதான். சரிங்களா? இதை மறந்துடவே கூடாது. 18 அப்படின்னாலே சேரர்கள் தான். ஓகே, சோ முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? சோ மொத்தம் என்னது, இந்த முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன. ஓகே, ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு 3 டாபிக் வைஸ் பார்த்தோம். பட் அது 3லயுமே பாருங்க இதை பற்றின தகவல் குறிப்பிடவே இல்லை. ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியுமே 18 மட்டும்தான் துறை, வண்ணம், தூக்கு, பாடலோட பெயர், கிளியர், பாடலின் பெயர் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த 18 மட்டும்தான். அடுத்து ரொம்ப முக்கியமான வரிகள் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. பாடலில் வந்த சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்படுகிறது. இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையம் அப்படின்றது இருக்கா? சோ இந்த நிறையம் அப்படிங்கறத எடுத்துதான் அந்த நிறைய வெள்ளம் குறிப்பிடுவாங்க. அதாவது நிறைய அப்படின்னா என்னது, நிறையம் அப்படின்னா நரகத்தை குறிப்பிடக்கூடிய சொல். சரிங்களா? சோ அதை வச்சு வந்துட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, இந்த 18 பொறுத்த வரைக்கும் பாடலில் வரக்கூடிய ஒரு சிறந்த சொற்றொடரை எடுத்து அந்த பாடலுக்கே தலைப்பாக கொடுத்துருவாங்களாம். சரிங்களா? இந்த பாடப்பகுதி பாடலுக்கு சேரலாதனுடைய படை வீரர் பகை வீரர் முன் நிறைய பாலரை போல படை வெள்ளமாக நின்றதனால் நிறைய வெள்ளம் என்ற தலைப்பு இடம்பெற்றுள்ளது. அதாவது பாடல வரக்கூடிய இந்த சிறந்த சொற்றொடரை எடுத்துக்கிட்டாங்கன்றத சொல்லிட்டாங்க. சோ இந்த பாடலை பார்த்தோம்னா சேரலாதனுடைய படை வீரர் பகைவர் முன்னாடி எப்படின்னா நரகத்து வீரர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு செருக்கோட இருப்பாங்களா, அவ்வளவு ஒரு வீரத்தோட நிற்பாங்களா, அந்த மாதிரி சேரலாதனுடைய படை வீரர்கள் நரகத்து வீரர்கள் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்களாம். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில தான் இந்த நிறைய வெள்ளம் விட்டு தலைப்பு இந்த பாடலுக்கு வச்சிருக்காங்களாம். ஓகே, பாடப்பகுதியான 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். கிளியர்? 2ஆம் பத்தினுடைய தலைவன் யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இதனை பாடியவர் குமட்டூர் கண்ணரா. கிளியர்? சோ ரொம்ப முக்கியம். பாடப்பகுதி இங்கே குறிப்பிட்டிருக்குது 2ஆம் பத்து. சோ இப்படி அதை வச்சு வந்துட்டு எத்தனாவது பத்துலாம் கேட்க மாட்டாங்க. 2ஆம் பத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் 2ஆம். கிளியர்? 2 அப்படின்னாலே என்னது, நெடுஞ்சேரலாதன். இவனை பாடியவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார். நெடுஞ்சேரலாதன் குமட்டூர் கண்ணனார். ஓகே, அடுத்து உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த குமட்டூர் கண்ணனார். உம்பர்காட்டுல 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில பாதியையும் பெற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குமட்டூர் கண்ணனார். இல்லையா? சோ எட்டு தொகையில புறத்திணை நூல்கள்ல ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய 18 சேர மன்னர்கள் 10 பேருடைய சிறப்புகளை குறிப்பிடக்கூடியது. பாடாந்திணையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். அந்த முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? இந்த நூல்ல மட்டும்தான் இந்த பாடலினுடைய பின்னாடி துறை, வண்ணம், தூக்கு, பாடலோட பேர் எல்லாமே இருக்கும். இந்த பாடல் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சொற்றொடரை எடுத்து அதனுடைய தலைப்பா கொடுத்துருவாங்க. இந்த பாடல் நிறைய வெள்ளம் அப்படின்னு வச்சிருக்காங்க. நரகத்து வீரர்கள் பகைவருக்கு முன்னாடி எப்படி எவ்வளவு செருக்கோட வலிமையோட நிக்கிறாங்க அப்படின்றத பத்தி குறிப்பிடக்கூடியது. அண்ட் தென் இதுல 2ஆம் பத்து அப்படின்றது பார்த்தோம்னா யாருடையது? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய வரிகள். இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குமட்டூர் கண்ணனார். இதுக்கோசரம் இவங்களுக்கு உம்பர்காட்டுல 500 ஊர்களையும் தென்னாட்டுல பாதியையும் கொடுத்திருப்பாங்க. இல்லையா? சோ இதெல்லாம் கேட்கலாம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா தமிழ் அவங்களுக்கும் கேட்பாங்க. யூனிட் 9 வைஸ் யூனிட் 8 வைஸ் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம கிளியரா பாத்துக்கலாம். சரிங்களா? யூனிட் 8 செஷன்ஸ் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சார் உங்களுக்கு இதன் அடிப்படையில உங்களுக்கு தான் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா தமிழுக்கு இப்ப டைம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில ஸ்கூல் புக்ஸ்ல தான் நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அதன் அடிப்படையில் இந்த தகவல் மட்டும் உங்களுக்கு போதுமானது. ஓகே, இப்ப நம்ம பாடல் பாத்திரலாம். கவனிங்க. நுழையும் முன் 18 நாட்டில் வாழும் உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும்.
அவ்வாழ்வு சிறக்க நாட்டின் அரசன் மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும். சரிங்களா? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பசியும் ஓவாப்பணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடு அப்படிங்கிறது பசி இல்லாம இருக்கணுமா, ஓவா பிணி என்றால் நோய் இல்லாம இருக்கணும், செருப்பகை அப்படின்னா நிறைய பகைகள் இல்லாம இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கரெக்டா, அதாவது கரெக்டா வேலை போகக்கூடிய ஒரு நாடா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்க. பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் பசி நோய் பகை. ஓகே, இது கேட்கலாம் இல்லைங்களா? ஒரு சிறந்த நாடுன்னா இதன் அடிப்படையில சொல்லுவாங்க. பசி இல்லாம இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், பகை இல்லாம இருக்கணும். கிளியர்? பசி பகை நோய். ஓகே, பாடலோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதயன் நெடுஞ்சீரநாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரமன் நெடுஞ்சீரநாதன். ஓகே, இந்த இமயவரமன் நெடுஞ்சீரநாதன் அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா பேரு வேண்மாள், அப்பா பேரு உதயன் சேரலாதன். சரிங்களா? இவன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வெள்ளினை பொறித்தவன். தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவன். கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கி வந்தீர்கள். கடம்பர்களை வெற்று தன் வீரர்களுக்கு கவசமாக இருந்தவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா? சோ இந்த நெடுஞ்சேரலாதனுடைய நாடு காத்தர் சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக 10 2ஆம் பத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு குமட்டூர் கண்ணனார் ரொம்பவே வந்துட்டு சிறந்து பாடி இருக்கனாலதான் உம்பர்காட்டுல 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில பாதையும் யாரு கொடுத்திருப்பாங்க? இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் கொடுத்திருப்பாரு. கிளியர்? சோ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சோ இவருடைய அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்றத கிளியரா பாத்துக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமா இருந்தவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்றவன். சரிங்களா? சோ இதை கிளியரா பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம பாடல் பார்த்தோம்னா நிறைய வெள்ளம் அப்படிங்கிறதுனா பகை, அதாவது நரகத்து வீரர்கள் பகைகளுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப செருப்போட கூட்டமோட நிக்கிறாங்களே. சோ நிறைய வெள்ளம்னா அந்த நிறத்து கூட்டமா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? சோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த சேரலாதனுடைய படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த சேரலாதனுடைய நாடு எப்படி சிறப்பு பெற்று இருக்கு, அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு வலிமை பெற்று இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் குறிப்பிடக்கூடிய ஒரு பாடம். சரிங்களா? சோ இதுல பாருங்க, நிறைய வெள்ளம். பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புறையோர் மேயினர் உரையும் பலர்ப்புகள் பண்பின் நீப்புறம் தருதலின் நோ இகந்து ஒரி யானர் நன்னாடும் கண்டு மதி மருண்டனின். ஓகேங்களா? அந்த நாட்டு மக்கள் எப்படிலாம் இருக்காங்க, அதாவது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய அந்த சேர நாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பதி பிழைப்பு அறியாது, அதாவது பதி என்றால் நாடு. சரிங்களா? பிழைப்பு அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு சில நாடுகள்ல வறுமை வந்துருச்சு அப்படின்னா பிழைப்புக்கோசரம் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி அவங்க தெரியலையா, அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியலையா, ஏன்னா என்னுடைய நாடே நல்லா இருக்கு அப்படின்றதுனால வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் வேற ஒரு நாட்டுக்கு, அதான் நாடு பிழைப்பு, வேற ஒரு நாட்டுக்கு பிழைப்புக்கோசரம் போகிறதே தெரியாம அதே இடத்துல இருந்து தூய்த்தல் எய்தி அப்படின்னா அந்த நாட்டுல எல்லா விதமான வளங்களுமே இருக்கான், அது எல்லாத்தையுமே அவங்க பெற்றுக்கொள்றாங்களாம். இல்ல, துய்த்தல் எய்தி நிறையம் உரிய வேட்கை உரையோர். இல்லைங்களா? நிறையம் என்றால் நரகம். இல்லைங்களா? நரகம். அடுத்து ஒரிய அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள், இல்ல ஒரி அப்படின்னா நோயை குறிப்பிடக்கூடியது. ஒரு நரகத்துக்கு போனோம் அப்படின்னா எவ்வளவு துன்பம், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை வரும். சொன்னீங்களா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையே இல்லாம அந்த நரகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் எதுவுமே இந்த இடத்துல எப்படின்னா இந்த வறுமை இப்போ அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே இல்லாம இங்க இருக்குமா? சரிங்களா? அவங்களுடைய நாடு. ஓகேங்களா? நோய் இல்லாம இருக்குமா. அடுத்தது வேட்கை புறையோர். புறையோர் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சான்றோர்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ அவங்களே விரும்பும்படியான ஒரு இடம் மாதிரி மேயினர்னா அங்க தங்கி இருப்பாங்களாம். சரிங்களா? சான்றோர்களே விரும்பும்படியான இடம்தான் சேரலாதனுடைய நாடா. சரிங்களா? தெமேயினர்னா இருக்காங்க, உரையும் அப்படின்னா அங்க தங்கி வாழக்கூடிய இடம். சரிங்களா? பலர்ப்புகள் பண்பின், அந்த நாட்டை பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்களாம். எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு வளம் மிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய நாடு சொல்றாங்க. பின்னாடி நீ புறம் தருதலின். சரிங்களா? நீ கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அவ்வளவு அதிகமா இருக்கு, ரொம்ப வந்துட்டு அதிகமா கொடுக்குற அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கு அந்த பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு கொடுக்குற. நோய் இகந்து ஒரி அப்படின்னா நோயே அந்த இடத்துல இல்லையாம்.
நோய்கந்து ஒரி அப்படின்னா வந்து நோய்கள் இல்லாம இருக்கக்கூடிய நிலை. சரிங்களா? ஓகே. அடுத்தது யானர் நன்னாடும் கண்டுமதி மருண்டனே. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யானர்னா புது வருவாய் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? புதுசா வர்றவங்களையும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பாடல புது வருவாய், அதாவது காசு. சரிங்களா? சோ இந்த காசு அதாவது என்னன்னா அந்த ஊர்ல ரொம்பலாம் உழைக்க தேவையில்லையா, ஏன்னா வளங்கள் செழிச்சு காணப்படுமா. சோ அதன் அடிப்படையில புது வருவாய் வருது, ஆனா அவங்க அவ்வளவுக்கு உழைக்கல. சோ அப்படி ஒரு வளம் மிக்க ஒரு நன்னாடுதான் யார், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய நாடு. அந்த கண்டு மதி மருண்டின அதை பார்த்து, மதி என்றால் அறிவு, அப்படியே அறிவே அப்படியே மருட்சியாகி அப்படியே மயங்கி போய் நிக்கிதான். சரிங்களா? சோ அந்த நாடு அவ்வளோ வளம் மிக்கு காணப்படுகின்றது அப்படின்ற தகவலை வந்து சொல்றாங்க. சரிங்களா? யாரு சொல்லியிருக்காங்க? குமட்டூர் கனரா. ஓகே. அடுத்து பாருங்க. மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கைகடும். சரிங்களா? துப்பின் புரைவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்கெழு விழவின் நெடியோன் அன்ன நல்லிசை ஒடியா மைந்தனின் பண்பு பல நயந்தே. சரிங்களா? சோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்ணுடை ஞாலத்து. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். மண்ணுடை ஞாலத்து அப்படின்னா இந்த உலகத்துல அப்படின்றது பொருள். மண்ணுடை ஞாலம் அப்படின்னா இந்த உலகத்துல மண்ணுயிர்க்கு எஞ்சாது அப்படின்னா மண், அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எஞ்சாது அப்படின்னா தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, மிஞ்சாது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டானா யாருன்னா இந்த சேரலாதன். சரிங்களா? எதுவுமே எஞ்சாது ஈத்து கை அப்படின்னா, அதாவது ஈத்து கை அப்படின்றது என்னன்னா இந்த இடத்துல எப்பயுமே அவங்க வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அதாவது தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்காம மறைச்சு வைக்காம எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கையா இருக்குமா. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா தண்டா கை அப்படின்னா இவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கையா இருக்குமா. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. கை கடும் துப்பின். சரிங்களா? இந்த இடத்துல கடும் துப்பு அப்படிங்கிறது செல்வத்தினை குறிப்பிடக்கூடிய. சரிங்களா? அவங்களுடைய செல்வங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. புரைவையின் பெரிய நல்கி. சரிங்களா? புரைவையின் பெரிய நல்கினா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்துட்டு என்னன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதா அந்த புரைவையின் பெரிய நல்கி, நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்களாம். அண்ட் தென் ஏமம் ஆகிய சீர்கெழு விழவின். ஏமம்னா பாதுகாப்பு. அந்த நாடு எப்படி இருக்குன்னா ரொம்பவே பாதுகாப்போட இருக்கும். சரிங்களா? அப்படியே ரொம்ப பாதுகாப்போட இருக்குமா. அதுக்கப்புறம் சீர்கெழு விழா அப்படின்னா எப்பயுமே அங்க வந்து ஒரு சீராக விழா நடைபெற்று கொண்டே இருக்குமா. எப்பயுமே எப்படி இருக்குமா, ஒரு மாதிரி சீரா 24 மணி நேரம் விழா நடைபெற்றா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி கோலாகலமா இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெடியோன் அண்ணன். இந்த இடத்துல நெடியோன் அப்படின்னா திருமால் இருக்காருல்ல. சோ அந்த திருமால் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைதான் திருமாலினுடையது. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நீயும், திருமால் மாதிரி நீயும் இருக்க அண்ணன். நல்லிசைனா நல்ல புகழ். இசை என்றால் உங்களுக்கு தெரியும், புகழ் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. சோ அதன் அடிப்படையில நல்ல இசை எல்லாமே உனக்கு வந்திருக்கு. ஒடியா மைந்தனின் பண்பு பல நயந்தே. சோ அந்த நல்லிசை எல்லாமே உன்கிட்ட ஒடியானா குறையாம இருக்கு. சோ அப்படி இருக்கிற உன்னுடைய பண்பு எல்லாத்தையும் பார்த்து நான் என்ன பண்ண அப்படியே நயந்து வியந்து போயிட்டேன். உன்னுடைய பண்பு அப்படி நயந்து அப்படின்னா ஒரு மாதிரி வியந்து கூறக்கூடிய ஒரு நிலைதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த நயந்து அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது அப்படின்றத கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த ஈத்துக்கை அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது எப்பயுமே வந்துட்டு மறைச்சு வைக்காம கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. எப்பயுமே வந்துட்டு எப்படின்னா உழைச்சிட்டே, அதாவது இந்த தண்டா அப்படிங்கிறது என்னன்னா உழைச்சிட்டே இருக்கக்கூடியது அப்படின்றத சொல்லுவாங்க. ஈத்துக்கைன்றது எப்பயுமே மறைச்சு வைக்காம எஞ்சாது கொடுக்கக்கூடிய ஒரு கை. அதே இந்த தண்டா அப்படிங்கிறது வந்துட்டு உழைத்து எல்லாத்துக்கும் வந்துட்டு மறைத்து வைக்காம ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு கைதான் இந்த தண்டா கை அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்து இந்த கை கடும் துப்பு அப்படிங்கிறது மிக வலிமையின் காரணமாக அவங்களுக்கு வரக்கூடிய செல்வம். சரிங்களா? அதனை குறிப்பிடக்கூடியது. புரைவையின் அப்படிங்கிறதுனா அந்த உயர்ந்த மக்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்ற அளவுக்கு பெருசா கொடுத்துக்கிட்டே இருக்காராம். அடுத்தது ஏமம்னா பாதுகாப்பு. விழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு வீதி மாதிரி எப்பயுமே அந்த சேரலாதனுடைய நாடு காணப்படக்கூடியது. நீ எப்படி இருக்கனா பாக்குறதுக்கு திருமால் மாதிரி இருக்க. உன்னுடைய இசையானது இந்த உலகம் ஃபுல்லா பரவட்டும். இல்ல ஒடியானா எப்பயுமே உன்னுடைய இசையானது குறையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பண்புகளை பார்த்து நான் வியந்து போயிட்டேன் அப்படின்றத குமட்டூர் கண்ணா பாடியிருக்காரு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இதோ இங்க இருக்காரு பாருங்க. இவர்தான் வந்துட்டு குமட்டூர் கண்ணனா. இவர்தான் அப்படியே மேல நின்று அப்படியே பாடுறாரு சேர நாட்டை பார்த்து. அது இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுடைய நாடினை பற்றி குறிப்பிடுகின்றார். கிளியர்? ஓகே. சில பாருங்க. ஒருப்பசியும் ஓவாப்பனையும் செருப்பகையும் இன்மையால்
புலம்பெயர்ந்து செல்லாது வாழும் மக்கள், சான்றோர் புகழும் ஆட்சி சிறப்பில் துயரம் தொலைந்த புதுவள நன்னாடு, மண்ணுள உயிர்கள் மாண்புடன் வாழ ஈகையால் நீளும் கை, எதிரிகளை அழிக்கும் கை, இடையராது பெரும் பொருள் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் பெருவிழா தலைவன் என நற்புகள் குறையாத வலிமை மிகு உந்தன் பண்புகளை நினைந்து கண்டும் பெருவியப்பு அடைந்தேன், மதிமிரண்டு போனேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பாடாந்திணை தான், அதாவது ஒரு பாடக்கூடிய ஒருத்தருடைய ஒழுக்கலாறுகளை பற்றி குறிப்பிடக்கூடியது பாடாந்திணை. சோ அதன் அடிப்படையில நெடுஞ்சேரலாதனுடைய வீரத்தை பற்றியும் அவனுடைய ஒழுக்கங்களை பற்றியும் குறிப்பிடுகிறது. சோ அதன் அடிப்படையில இது பாடாந்திணை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ 10 அப்படிங்கிறதுனாலே பாடாந்திணையில வரக்கூடியதான். பாடாந்திணையானது ஒரு மன்னனின் புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலியவற்றை ஆய்ந்து கூறுவதாகும். பாடப்படும் ஆண்மகனின் உயர்ந்த பண்புகளை கூறுவது இத்திணையுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 10 இந்த திணை, செந்துரை, வண்ணம், பாடலோட பெயர் இது எல்லாமே இடம்பெற்றிருக்கிறோம். அதாவது பாடலினுடைய இறுதியில அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப செந்துரை பாடான் பாட்டு. செந்துரையாவது உலகினுள் இயற்கை வகையால் இயன்ற மக்களை பாடுதல். இது செந்துரை பாடான் பாட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வண்ணம், ஒழுகு வண்ணம். வண்ணம் என்பது ஒளி நய வேறுபாடு. வண்ணந்தாமே நாளைந்தென்ப அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லியிருக்காரு. ஒழுகு வண்ணம் என்பது ஒழுகிய ஓசையா சொல்வதாகும். சோ இதெல்லாம் அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட், அவ்வளவுக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கம்பராமாயணத்துல மொத்தம் எத்தனை வகையாக வண்ணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும்? கம்பராமாயணம் ப்ரீவியஸ்ல கேட்ட கேள்வி. கம்பராமாயணம் 96. ஓகே, அடுத்து பாருங்க. செந்தூக்கு. தூக்கு என்பது செய்யுள் அடிகளை வரையறை செய்வதாகும். செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதியடி போன்று ஆசிரியவடியின் இறுதியடி போன்று அமையும். வஞ்சித்தூக்கே செந்தூக்கியற்றே தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல பார்த்தோம்னா அந்த வண்ணங்களை பற்றியும் அதே மாதிரி தூக்குகளை பற்றியும் சொன்னவர் யாருன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய தொல்காப்பியர். சரிங்களா? இந்த பாவகை பார்த்தோம்னா நேரிசை ஆசிரியப்பா இடம்பெற்றுள்ளது. சொல்லும் பொருளும் பாருங்க. பதி அப்படின்னா நாடு, பிழைப்பு என்றால் வாழ்தல், நிறையம் என்றால் நரகம், ஒரிய என்றால் நோய் நீங்கிய, புறையோர் என்றால் சான்றோர், யானர் என்றால் புது வருவாய், மருண்டனின் என்றால் வியப்படைந்தேன், மண்ணுயிர் என்றால் நிலை பெற்ற உயிர் தொகுதி, தண்டா அப்படின்னா ஓயாத, கடுந்துப்பு என்றால் மிகு வலிமை, ஏமம் என்றால் பாதுகாப்பு, ஒடியா என்றால் குறையா, நயந்து என்றால் விரும்பிய. முதல் 29 அடிகளினுடைய கருத்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கும். சோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்றனால குறிப்பிட்டிருப்பாங்க. சேரலாதனே பகை நாட்டில் ஓராண்டு வரை தங்கி போர் செய்வார். பகைவருக்கு நரக துன்பத்தை தரும் உன் வீரர்கள் உன்னுடனே வெள்ளமாக வருவர். பகை நாட்டில் நீ மூட்டிய தீயால் அந்நாட்டினுடைய பழைய அழகு அழிந்தது. காய்ந்த வயல்களில் வீரர்கள் தங்கினர். இத்துன்பத்தை மறந்து உன்னை எதிர்த்து அழிந்த பகைவர் நாடுகளை கண்டு வந்தேன். பல வளங்களை உடைய உன் நாட்டில் தொடர்ச்சியான விழாக்களை கொண்டாடும் பழமையான ஊரில் உன் வெற்றி முரசு கொட்டுகிறது. நெடுஞ்சேரலாதனே கலைஞர்கள் உன்னை வாழ்த்தி இசைக்கின்றனர் அப்படின்றத சொல்லிட்டு குமட்டூர் கண்ணனார் என்ன பண்றாங்க, இந்த பாடலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, சோ இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறது 2ஆம் பத்துல இருக்கக்கூடியது. பாடல் பொருள் பாருங்க. சேரலாதனே உன் குடிமக்கள் எப்பொழுதும் நல்ல செயல்களையே செய்து வருபவர்கள். பசி பிணி அறியாத அவர்கள் நாட்டை விட்டு புலம்பெயராமல் உன் நாட்டிலேயே சுற்றத்தாரோடு வாழ விரும்பினர். இவ்வாறான குடிமக்கள் நீ போற்றப்படுகிறார். இப்பெரிய நிலவுலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இடையராது கொடுக்கும் பண்புடையனே, நீ சான்றோர்களுக்கு அரிய பொருட்கள் நல்குவாய். எப்பொழுதும் விழாக்கள் நிகழும் நாட்டிற்கு நீ உரிமை உடையவன். நெடியோன் போன்ற புகழினை உடைய. இந்த இடத்துல நெடியோன் யாருன்னா திருமாலை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? ஓகே, நெடியோன் போன்ற புகழினை உடைய உன் நாட்டின் வளத்தையும் பகை நாட்டின் அழிவையும் கண்டு வியப்படைகின்றேன். சேரநாடு செல்வ வளம் மிக்கது. இமயபரபன் நெடுஞ்சேரலாதன் தன் நாட்டையும் மக்களையும் கண்ணென காத்தான். ரொம்ப முக்கியம். எந்த மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களை கண்ணென காத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். ஆகவேதான் அவன் நாட்டு மக்கள் வேற்று நாட்டுக்கு செல்ல விரும்புவதில்லை. புதுபருவாய் பெருக்கமும் ஈத்துவக்கும் இன்பமும் உடையவன் சேரலாதன். ஓகே, இலக்கண குறிப்பு பாருங்க. துய்த்தல் அப்படின்னா தொழிற்பெயர். ஒரிய என்றால் சொல்லிசை அல்லபடை. புகழ் பண்பு என்றால் வனைத்தொகை. நன்னாடு பண்பு தொகை. மருண்டனின் என்றால் தன்மை ஒருமை வினைமுற்று. கிளியர்? ஓகே, ஒடியா என்றால் ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். மருண்டனின் மருள் இந்த
இல்ல என்ன ஆகுது 3 சொல்லி இன்னா மாறிடுது. இட் கூட்டல் அன் கூட்டல் இன். மருள் பகுதி இல் 3 சொல்லி இன்னா ஆயிடுச்சு. அப்ப விகாரம். இட் இறந்த கால இடைநிலை அன் சாரிய என் தன்மை ஒருமை வினைமுற்று. சோ இது பகுபத உறுப்பிற்கும் செஷன்ல நம்ம கிளியரா பாத்துக்கலாம். சோ இப்ப வந்துட்டு செஷன் முடிச்சா ஓகேங்களா. தூய்த்தல் அப்படின்னா தூய் கூட்டல் இத்து கூட்டல் ஓகே தூய் கூட்டல் இத்து கூட்டல் தல். தூய் பகுதி இச் சந்தி தல் தொலைப்பெயர் விகுதி. உணர்ச்சி விதி பாருங்க. மண்ணுடை இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பிரித்தெழுதுகளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மண்ணுடை மண் கூட்டல் உடை. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி ரக்டும் அப்படின்ற விதியின்படி தனிக்குறில் முன்னாடி அடிப்படை தனிக்குறில் தான் அதனால ரெட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி டைரக்டா அப்படியே உணர்ந்துருச்சு. அடுத்தது புறந்தருதல் அப்படின்னா புறம் கூட்டல் தருதல் மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈடு ஒப்பவும் என்ற ஒரு இலக்கணத்தினுடைய படி என்ன பண்ணுது அப்படின்னா புறந்தருதல். அதாவது ஒண்ணுமே இல்ல, அந்த மவ்வீறு ஒற்றிறைந்து தா அப்படின்னுடைய இனம் எனது முன்னாடி இருக்க இந்து சரிங்களா. சோ இந்த இந்து அதனுடைய இனம் வந்துட்டு தோன்றிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளியர் ஓகே. அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. சோ இப்போ ஒரு நாடு அப்படிங்கிறது சிறந்த நாடா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா பசி நோய் பகை இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பாடியிருக்காரு. அதை இங்க பாருங்க. ஒரு நாட்டிற்கான அணி அப்படின்னு பார்த்தோம்னா பிணியின்மை செல்வம் விழை இன்பம் ஏமம் அணி என்பது நாட்டிற்கு 5 என்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். பிணி இல்லாம இருக்கிறது, செல்வத்தோட இருக்கிறது, விளைச்சல் அதிகமா இருக்கிறது, மக்கள் இன்பத்தோட இருக்கிறது, ஏமம் அதாவது பாதுகாப்போட இருக்கிறது. சோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு நாட்டிற்கான அணி அதாவது அழகுகளாக காணப்படும் அப்படின்றத பாடியிருக்காரு சரிங்களா. ஓகே. சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாடல் கொடுத்திருக்காங்க. நியூ புக்லயும் சரி அதே மாதிரி ஓல்டு புக்லயும் சரி. என் 12th வரைக்குமே இதுல மட்டும்தான் இருக்கு சரிங்களா. சோ இதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போதும் சரிங்களா. அடுத்து கலித்தொகை பார்த்தோம்னா 2 இடத்துல இடம்பெற்றிருக்கும். பட் ஆனா ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு ஒரே பாடல் தான் இருக்கும் சரிங்களா. சோ அதனால வந்துட்டு நூல்வழி மட்டும் அதுல இருக்கிறது இதுல இருக்க சேர்த்து பாத்துக்கலாம். பாடல் ஒன்னேதான். சோ அதனால இதுல இருக்கிறத நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா. முதல்ல நூல்வழி பாருங்க. கலித்தொகை 8 தொகை நூல்கள்ல ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. ரொம்ப முக்கியம். 150 பாடல்களை கொண்டது கலித்தொகை. குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல்களி பாழைக்களி என்று 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நள்ளந்தோனார். சங்ககால புலவர்கள் ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த நள்ளந்தோனார் சரிங்களா. நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவர்தான். ரொம்ப முக்கியம். நெய்தற்களில் இருக்கக்கூடிய பாடல்களை இயற்றியனது இவர்தான். கிளியர். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சோ கலித்தொகை 8 தொகை நூல்களை ஒன்று. கலிப்பாவில இயற்றப்பட்டது. 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தற்களி பாழைக்களி சரிங்களா. இந்த மாதிரி 5 வகையான தொகுதிகள் வந்துட்டு அதுல இருக்கும். தொகுத்தவர் நள்ளந்தோனார். நெய்தற்களிய பாடினவரு யாரு, உங்களுடைய நள்ளந்தோனார் தான். ஓகே. இப்ப நம்ம பாடல் பார்த்தலாம். ஓகே. இதுலயே கொடுத்திருக்காங்க. இதையும் பாத்துருந்தேன். இது பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கும் சரிங்களா. கலித்தொகை பாடல் இது ஒன்று பாத்துக்கலாம். ஆசிரியர் குறிப்பு. நள்ளந்தோனார் சங்க காலத்தவரா இருந்திருக்காரு. இவரை பற்றிய குறிப்புகள் எதுவும் அவ்வளவுக்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் நெய்தற்களில 33 பாடல்களை இவருதான் பாடியிருக்காராம் சரிங்களா. இந்த நெய்தற்களில பாடல்கள் இயற்றியிருக்காரு அப்படின்றது நியூ புக்ல கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல 33 பாடல்கள் எழுதியிருக்காரு சரிங்களா. ஓகே. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நள்ளந்தோனார். கிளியர். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். 8 தொகையில் ஒன்றான கலித்தொகை கலிப்பாக்களால் இயற்றப்பட்டது. இது நாடக பாங்கில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. நாடக பாங்கில் அமைந்துள்ள சங்க இலக்கிய நூல் இது அப்படின்றத கேட்கலாம். ஓகே. கலித்தொகை ஒரு நாடகம் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு கழிப்பு அதாவது மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. கழிப்பு அப்படின்னா சோ அந்த மகிழ்ச்சி ஏற்படும். சோ அதன் அடிப்படையில நாடக பாங்கு அப்படின்னாலே கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. ஓகே. ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நாடகம் அப்படின்னா இசை அது கூட கண்டிப்பா இருக்கும். சோ நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் இருக்காது. சோ அடிப்படையில ஒரு நாடகத்துல இசை சேர்ந்து வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பார்த்து நமக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் தான் வரும். சோ அதன் அடிப்படையில நாடகம் இசை இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கலித்தொகையும் வந்துடும் சரிங்களா. கலித்தொகையில் கடவுள் பாலத்தையும் சேர்த்து 150 பாடல்கள் இருக்கு. ரொம்ப முக்கியம். கலித்தொகையில கடவுள் வாழ்த்தையும் சேர்த்துதான் 150 பாடல்கள் இருக்கு. சோ இதை மறந்துடவே கூடாது. ஓகே. அதே 402 அப்படின்னா குறுந்தொகை வந்துடும் சரிங்களா. ஏன்னா அதுல 401 தான் நார்மல் பாடல்கள். ஒரே ஒரு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 402 வந்துடும் சரிங்களா. கலித்தொகை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளா இருக்கு. களிப்பா துள்ளல் ஓசை நமக்கு தான் தெரியுமே. களிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா துங்குல ஓசை இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. அடுத்து
நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி நெய்தர் களியாகும். ஓகே, சோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல் நெய்தர் களியில இருந்தா எடுத்திருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதனை இயற்றியவர் நல்லந்துவனார். இப்பாடல்களை படிக்கும் போது கருத்தாளமும் ஓசை என்பவும் அது கருத்தாளமும் இருக்குமா, அதே மாதிரி ஓசை என்பவும் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த நெய்தர் களி, அதாவது கலித்தொகையில இருக்கக்கூடிய படிக்கும் போது கருத்தாளமும் இதே மாதிரி ஓசை என்பவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே இதனை தமிழ் சான்றோர் கற்றறிந்தோர் ஏத்தும் கழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம பாடல் பார்த்தரலாம். நுழையும் முன் அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனினும் வளர்ந்து கொள்ள வேண்டிய உயர் குணங்களாகும். அன்பு, அறிவு, பண்பு, சரிங்களா? இது மூணுமே ஒரு மனுஷன்ட்ட எப்பயுமே இருக்க வேண்டிய உயர் குணங்களா இருக்கணும். ஓகே, இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவார். ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு. இதனை விளக்கும் கலித்தொகை பாடல் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு அழகான பாடல். கிளியரா கவனிங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். அதாவது ஓகே, ஃபுல்லா ஒரு தடவை படிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம பொருள் பார்த்தோம். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை புரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல்லுங்கள். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் பவல். சரிங்களா? அந்த முறை அப்படிங்கிறது கண்ணோடாது உயிர் பவல். புறை எனப்படுவது கூற்றாரை பொறுத்தல். முதல்ல கவனிங்க. ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல் அப்படின்றத சொல்றாங்க. ஆற்றுதல் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம இல்வாழ்க்கை அப்படின்றத எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இல்வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அதாவது யாரோ ஒருத்தர் இப்ப உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதா ஒரு உண்மையான இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் அளந்தவர்னா வந்து ஹெல்ப் கேட்கறாங்கல்ல, உதவியை வந்து கேட்கறாங்க. சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் ஆற்றுதல். இல்ல, இல்வாழ்வு அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான். அடுத்தது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்றது பொருள். சரிங்களா? சோ ஒரு விஷயத்த நீங்க பாதுகாக்கணுமா அப்படின்னா புணர்ந்தாரை பிரியாமை. நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம கூட ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம கூட இருக்கவங்க நம்ம எப்பவுமே பிரியாம இருக்கணும். புணர்ந்தாரை பிரியாம இருக்கணும். இந்த பாதுகாத்தல். ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்களாலும் சரி, எப்பவுமே பிரியாம இருக்கணும். சரிங்களா? அடுத்து பண்பு எனப்படுவது பாட அறிந்து ஒழுகுதல். இதுல பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறந்த பண்பு அப்படின்னா பாடு அறிந்து. பாடு அப்படின்னு என்னன்னா சான்றோருடைய வழி இருக்குல்ல, அதான் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடு என்ன, இந்த சான்றோருடைய வழி என்ன அப்படின்றத அறிந்து ஒழுகக்கூடிய, அதனை தழுவி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மிகச்சிறந்த பண்பினை கொண்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. கிளை என்றார் உறவினர். சரிங்களா? ஒரு மிகச்சிறந்த அன்பு அப்படின்னா தன்னுடைய சுற்றத்தார். கிளை என்றால் உறவினர். சரிங்களா? அந்த சுற்றத்தார்கிட்ட எப்பயுமே பகையை உண்டு பண்ணாம, செரானா பகையை உண்டு பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னா அன்பு சொல்லிட்டாங்க. அறிவு எனப்படுவது பேதையார் சொல்நூல்கள். அதாவது அறிவு அப்படின்னா பேதையார்னா அறிவற்றவர். சரிங்களா? அறிவற்றவர் சொல்லக்கூடிய அந்த சொற்களை நூல்கள் என்றால் பொறுத்து கொள்ளுதல். சரிங்களா? சோ அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு அவ்வளவு பெரிய சீரியஸ் எடுத்து அவங்க அறிவு கட்டவன் என்ன பேசிட்டு போட்டு நீங்க கண்டுக்காதீங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறந்த அறிவா. சரிங்களா? அடுத்து செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. செறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு டிஎன்பிசிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அது செறிவு அப்படிங்கிறது என்ன, செறிவு அப்படிங்கிறது என்ன, ரொம்ப வந்துட்டு செறிந்த அறிவு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த செறிவு அப்படிங்கிறது என்னன்னா கூறியது மறாமை. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். சோ அதை எப்பவுமே மறக்காம இருக்கக்கூடிய அந்த விஷயத்த இருக்கக்கூடிய நிலைதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செறிவு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. ஓகே, சோ இந்த நிறை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு விஷயம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப சீக்ரெட்டா நம்மளுடைய ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது போய் சொல்லாம இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரிதான் ஒரு உண்மையான நிறை அப்படிங்கிறது என்னன்னா மறைத்து வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம யார்கிட்டையும் சொல்லாம அப்படியே விட்டுறணும். எல்லாத்துட்டையும் தண்டோரை அடைக்க கூடாது. சரிங்களா? அந்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே வந்து வெளியே போக கூடாது. அதான் மறை பிறர் அறியாமை. அடுத்தது முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்கள். முறை என்றால் அதாவது இப்போ ஒரு அரசாட்சி இருக்காங்க, ஒரு அரசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கான தண்டனையை கொடுக்குறாங்கல்ல, அதாவது ஆட்சி அமைக்கும் போது அதற்கான நீதி வழங்கக்கூடிய முறை இல்ல, அந்த நீதிமுறை அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த நீதிமுறை அப்படிங்கிறது கண்ணோடாது உயிர்கள். கண்ணோடாது அப்படிங்கிறது என்னன்னா அதாவது இவன் இப்படி, அதாவது என்னன்னா ஈக்குவல் எல்லாத்தையும் பார்க்கணும்.
ஈக்குவலா பார்க்காம, அதாவது இவங்க ரொம்ப சப்போர்ட், இப்ப சொந்தக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் தீர்ப்பு கொடுக்கறது, அவன் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி அந்த ஈக்குவலா துலோக்கள் மாதிரி இல்லாம தேவையில்லாம இவங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி சப்போர்ட் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதான் அந்த முறை அப்படின்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணோடாது உயிர் வப்பல், கண்ணோடாது அப்படிங்கிறது ஈக்குவலா வச்சு பார்க்காம இருக்கக்கூடிய உயிர்களை தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த முறை அப்படின்றது இல்லாதது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முறை அப்படிங்கிறது கண்ணோடாத உயிர் வப்பல், ஈக்குவலா பார்க்காம இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அதாவது பொறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பொறைன்னா என்னது? பொறுத்து கொள்ளுதல். சரிங்களா? அப்போ போற்றாரை பொறுத்தல் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே நம்ம சான்றோர்கள் அந்த மாதிரி இருக்காங்கல்ல அவங்க சொல்றது. சோ அண்டைன்னு வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாலும் சரி, அது அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம அப்படியே பொறுத்து கொள்ளுதல். இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பழி நம்ம மேல சொல்றாங்கல்ல அவங்கள வந்துட்டு பொறுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு எப்படின்னா ஆற்றுதல் என்பது அப்படின்ற மாதிரி டேஷ் கொடுத்துருவாங்க. அது என்னன்னா புணர்ந்தாரை புரியாமை, பாடறிந்து ஒழுகல், தன் கிளை சிறாமை, அளந்தவர் கூதவுள். சோ இந்த மாதிரி நமக்கு மாத்தி மாத்தி ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருவானுங்க. சோ இதன் அடிப்படையில கரெக்டா ஆன்சர் பண்ணணும். கிளியர்? ஆற்றுதல் என்பது அளந்தவர் கூதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் குற்றத்தாட்ட செராமை, அது தன் கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையா சொன்னொன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதுல பாருங்க, அளந்தவர் அப்படின்னா வறியவர், செராமை அப்படின்னா வெறுக்காமை, நோன்றல் என்றால் பொறுத்துக்கொள்ளு, போற்றார் என்றால் பகைவர், கிளை என்றால் உறவினர், பேதையார் என்றால் அறிவற்றவர், மறாமை என்றால் மறவாமை, பொறை என்றால் பொறுத்தல். பாடலின் பொருள்: இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல், பாதுகாத்தல் என்பது அன்புடையாரை புரியாது இருத்தல், பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல், அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல், அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூடும் செய்திகளை பொறுத்தல், செறிவு எனப்படுவது முன் சொன்ன வார்த்தை மறக்காமல் இருக்கிறது. சரி, முன் சொன்ன வார்த்தை எப்பயுமே மறக்காம இருக்கிறது. நிறை எனப்படுவது அதாவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிறது அந்த கருப்பொருள் மட்டும் சொல்லல, அமௌண்ட் அந்த மாதிரி மட்டும் சொல்லல, ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம மறைச்சு வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, தட்டி போய் சொல்லாம இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குவதில் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பொறுமை எனப்படுவது தன்மை இகழ்வுகளையும் என்னது போற்றாரை அப்படின்னா, போற்றுதல் அப்படின்னா புகழ்ந்து பாடுறவங்க. சரிங்களா? சோ போற்றாரை அப்படின்னா புகழ்ந்து பாடாம இருக்காங்கல்ல, சோ அவங்களை வந்துட்டு ஏதோ ஒண்ணு இகழ்ந்து பேசக்கூடிய அந்த மனுஷனை கூட பொறுத்து போறதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பொறை, அதாவது பொறுமையுடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாம் அனைவருக்கும் இத்தகைய பண்பு நலன்கள் பின்பற்றி வாழ வேண்டும். இந்த பண்பு நலன்களை பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லந்தோனார் பாடலை இயற்றியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாடல். ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையா சொன்னோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்ப்பொருள், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். கிளியர்? நெக்ஸ்ட், பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமையாகும். ஆன்சர் பண்ணுங்க. யாருக்கு உணவளிக்கணுமோ? பசியால் வாடும் அளந்தவருக்கு. நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். இகழ்வாரை. ஆப்ஷன் ஏ. மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும். நிறை. மறைப்பிரளை காதல் நிறை எனப்படும். ஓகே. பாடறிந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். பாடு கூட்டல் அறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. ஆப்ஷன் சி. ஓகே. முறை எனப்படுவது, முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். முறை எனப்படுவது பி. முறை எனப்படுவது. ஓகே. ஆப்ஷன் பி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே. கலித்தொகை டேஷ் நூல்களுள் ஒன்று. எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்தோனார். போற்றாரை பொறுத்தல் டேஷ் எனப்படும். பொறை.
பொறை எனப்படும். ஓகே, முறைனா என்னது? முறை எனப்படுவது, முறை எனப்படுவது கண்ணோடு கண்ணோடாது உயிர்வவள். நிறை. ஓகே, முறை. அதே நிறைங்கிறது எப்படி இருக்குமா? கூறியது மறவாமை. மறை பிறர் அறியாமை. சரிங்களா? பண்பு. இதுல பாருங்க, பண்பு சொல்லுங்க. இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. பாடறிந்து ஒழுகுதல். அன்பு. தன்கிளை செராமை. அறிவு. கூறியது மறவாமை. கூறியது வராமங்களா? இதுலதான் தப்பு பண்ணுவீங்க. ஆன்சர் பண்ணுங்க. அறிவு. பேதையார் சொல் நூற்றல். வெரி குட். பேதையார் சொல் நூன்றல். செறிவுதான் கூறியது மறாமை. சரிங்களா? சோ இதுல பாருங்க, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நூறு. அறிவற்றவர்கள் பேசக்கூடிய சொற்களை பொறுத்துக் கொள்ளுதல். அதே செறிவுங்கிறது தான் கூறியது மறாமை. கிளியர்? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அகநானூர்ல ஒரு பாடல் இருக்கும். சரிங்களா? சோ இதை முடிச்சுட்டு அந்த வந்துட்டு ஒளி வேறுபாடுகள் நம்ம பார்த்துடலாம். சோ முதல்ல அகநானூறு. சோ இன்னும் வந்துட்டு அகநானூறு உங்களுக்கு பாடல்கள் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த இது மட்டும் பார்த்தலாம். பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள் ஒருத்தர். கடித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களை இவருதான் பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியம். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள்ல ஒருத்தர். அதே முதல்ல நம்ம பார்த்தோம் 33 பாடல்கள் நெய்தற்களியில பாடினவர் யாரு? சொல்லுங்க. நல்லந்துவனார். அதை இவரு பாருங்களேன், மருதத்தினில 35 பாடல் பாடியிருக்காங்களாம். யாரு? மருதன் இளநாகனார். சரிங்களா? அடுத்தது மருதத்திணை பாடுவதில் வள்ளவர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மருதன் இளநாகனார் தான். பட் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இந்த பாடல் பார்த்தோம்னா அகநானூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. புலவர்கள் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இது 255 பாடல் இங்க கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தேவையில்ல. சோ இந்த நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தொகை நூல்கள்ல ஒன்று. மருதன் இளநாகனார் பொறுத்த வரைக்கும் இதுலயும் பாடல் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு கலித்தொகையில மருதக்களியில வந்துட்டு பாடல்களை இயற்றியிருக்காரு. மொத்தம் அதுல பார்த்தோம் அப்படின்னா 35 பாடல்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்காரு என்ற தகவல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். இந்த பாடல் பாருங்க. சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் இப்ப அந்த கீழே இருக்கு. ஒரு கப்பல் வந்துட்டு கடல்ல போயிட்டு இருக்கு. சோ அதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். சரிங்களா? இந்த மருதன் இளநாகனார் எழுதிய இந்த நம்முடைய அகநானூறு பாடல் வந்தாலே உங்களுக்கு இந்த இமேஜ் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த இமேஜை மட்டும் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு கப்பல் என்ன ஆகிட்டு கடல்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல நிறைய கப்பல்கள் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. சோ அதன் மூலியமா ஒளியானது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பாடல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கிளியர்? ஓகே, கவனிங்க. உலகு கிளர்ந்தென்ன ஒரு கெழு வங்கம் புலவத்திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைச்செழல் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீகான் மாட ஒல் எரி மருங்கு அறிந்து ஒய்ய. அதாவது உலகு கிளர்ந்தன்ன ஒரு கெழுவங்கம். அதாவது உலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளர்ந்தன்ன அப்படின்னா பிளக்கிறது. இல்லைங்களா? அந்த உலகத்தையே பிளந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கிளர்ந்தன்ன ஒரு கெழுவமும். அதாவது இப்போ ஒரு உலகத்தையே பிளந்து நடுவுல ஒரு கப்பல் ஒண்ணு விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இந்த கப்பலானது அப்படியே போகுதான். சரிங்களா? அந்த மாதிரி உருவத்தை கொண்டுள்ள வங்கம். வங்கம் என்றால் கப்பல். உளவு திரை பெருங்கடல் நீரிடை போல. அடுத்து இப்போ உலகத்தை சொல்லிட்டாங்களா? அடுத்து பாருங்க, புலவு திரை அப்படின்னா இந்த கடல்ல தான் சொல்லுவாங்க. சோ புலவு திரை பெருங்கடல், பெரிய கடல்ல நீரிடை போல. இந்த நீரை எப்படி பிளந்து, இந்த இடத்துல என்ன சொன்னா நீரினை பிளந்து கொண்டு, ரெண்டு பக்கம் நீர் இருக்கா, அப்படி நீருக்கு நடுவில் அப்படியே பிளந்துட்டு போகுதான். இதுதான் அந்த கப்பல். சரிங்களா? அடுத்து பாருங்க, இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்குள். அதாவது இரவு அப்படின்னா நமக்கு தெரியும். எல் அப்படின்னா என்னது? பகல். சரிங்களா? எள்ளு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பகல் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இரவும் பகலும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்குள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இரவும் பகலும் எங்கேயும் போய் ஒரு இடத்துல போய் நிக்காம அப்படியே அசைவு இன்று அப்படியே போய்கிட்டே இருக்கான்.
விரைசெலல் இயற்கை வங்கூல், அதாவது விரைந்து செலதான். எதன் மூலியமா? இயற்கை வங்கூல். வங்கூல் அப்படின்னா காற்று, சரிங்களா? அந்த காற்றின் உதவியினால என்ன பண்ணுதுன்னா அப்படியே அசைவே இல்லாம அழகா அப்படியே அந்த கப்பல் அப்படியே போய்கிட்டு இருக்கான், சரிங்களா? அப்படியே போயிட்டு இருக்கு. இயற்கையின் காரணமாக அப்படியே லைட்டா, அதாவது என்னன்னா அசைவு அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா நிக்காம ஆடிட்டே, எப்படின்னா இயற்கையின் அதாவது வங்கோலின் காரணமாக அது விரைந்து சென்று கொண்டு உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க, கோடு உயர் திணிமலர் அகன்துறை நீதான் மாட ஒள்ளெரி மருங்கு அறிந்து ஒய்ய. கோடு உயர் திணிமணல், சரிங்களா? கோடு உயர் அப்படிங்கிற மலை போன்று நல்லா உயர்ந்து, திணிமணல்னா மணலை குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய அகன்துறை, அகன்ற துறைமுகத்துல, அதுவும் இந்த மாதிரி பாருங்க, அகன்ற கோடு அதாவது மலை மாதிரி இருக்கான், திணி மணலால இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு துறைமுகத்துல நீகான்னா யாருன்னா இந்த மாலுமிங்க வந்துட்டு இந்த கப்பல் ஓட்டுறவன் தான் நீகான், இல்லைங்களா? அந்த நீகான் வந்துட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவனுக்கு வழி தெரியல அப்படின்னும் போது இந்த மாட ஒள்ளரி அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கம், சரிங்களா? அந்த கலங்கரை விளக்கத்தை வச்சு மருங்குனா அந்த பக்கம், சரிங்களா? இந்த பக்கம் தான் போன போல, அங்க ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த நீகானான மாலுமி அப்படியே அந்த கப்பல் அப்படியே எடுத்துட்டு போறானா. ஒய் அப்படின்னா அந்த வழியில அப்படியே போறான். கிளியர்? ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் பிளவுத்துறை பெருங்கடல் நீர் இடை போழ இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைச்சொலர் இயற்கை வங்கூல் ஆட்ட. ஓகே. கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள்ளெரி மருங்கு அறிந்து போக. ஓகே. இந்த நீகான் அப்படின்னா மாலுமியை குறிப்பிடக்கூடியது, மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இது பார்க்கலாம். ஏன்னா வந்து இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மாட ஒள்ளரி எரியுது அப்படின்னா எந்த இடத்துல எரியும்? கலங்கரை விளக்கத்துலாம் லைட்டின் மூலியமா எப்படி இருக்கும்னா நமக்கு ஒளியானது வரும், சரிங்களா? சோ அடிப்படையில ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீகான்னா யாரு வருவாங்க? மாலுமி அப்படின்றது வருவாங்க, சரிங்களா? ஓகே, கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கப்பித்தான் அப்படின்றது பார்த்தோம்னா 10th புக்ல குறிப்பிட்டிருப்பாங்க, மாலுமியை வச்சு தலைமை மாலுமி குறிப்பிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம பாடல் பார்த்திடலாம். பாடலுடைய சொல்லும் பொருளும் பார்த்தலாம். உரு என்றால் அழகு, போல அப்படின்னா பிளக்க, சரிங்களா? போல அப்படின்னா பிளந்துட்டு போற மாதிரி. வங்கூல் என்றால் காற்று, நீகான் என்றால் நாவாயை ஓட்டக்கூடியவன். ஓகேங்களா? அடுத்தது வங்கம் என்றால் கப்பல், எல் என்றால் பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மறைனாலே இப்படி கரை இப்படி உயர்ந்திருக்கான். மாட ஒள்ளரி அப்படின்னு என்னது? இப்படி கலங்கரை விளக்கம். கோடு உயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரை அப்படியே உயர்ந்திருக்கு, கோடுனா கரை. ஓகே. அடுத்து பாருங்க, உலகம் புடை பெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியா திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். கிளியர்? அவ்வளவுதான். சோ இதான் பார்த்தோம்னா நமக்கு அகநானூறு குறிப்பிடக்கூடிய இந்த முதல் பாடல், சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு பெரிய பாடல் இருக்கும், சரிங்களா? அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம 10 பாட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி 8 தொகையா இருந்தாலும் சரி, ஈஸியா போடலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு இப்ப மருதன் இளநாகனாரா? ஓகே, அவரு கலங்கரை விளக்கத்தை வச்சு கப்பல் போகிறது சொல்லியிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அதற்கான ஆன்சர் போட்டுடலாம். கிளியர்? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் கொடுத்திருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், படித்தொகை, அகநானூறு, புறநானூறு. கிளியர்? சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு எது கொடுக்கல? கடலில் கிடைக்கும் பொருட்கள். ஓகே, இதுல எதுவும் நமக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஆன்சர் பண்ணுங்க. காற்று. காற்று. வங்கூல் காற்று. வங்கம் என்றால் என்ன? வங்கம் கப்பலை குறிப்பிடக்கூடியது. மக்கள் டேஷ் ஏரி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏரி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. எது வந்துட்டு புலால் நாற்றமா இருக்கும்? கடல். வெரி குட், ஞாபகம் வச்சுக்கோங்க, கடல். இதுல பாருங்க, காற்று, நாவாய், மணல் எல்லாம் இருக்கான். ஆனா கடல் தான் இப்படி இருக்கு, புலால் நாட்டம், இந்த மீன் எல்லாம் இருக்குள்ள. சோ அடிப்படையில சொல்லுவாங்க. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். பெருமை கூட்டல் கடல். ஆப்ஷன் பி. இன்று கூட்டல் ஆகி என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல். இன்றாகி. ஆப்ஷன் சி. எதுவும் இடம்பெறாத இணை.
எதுகை இடம் பெறாதது. கிளியரா கவனிங்க. இரவு இயற்கை. இரவு இயற்கை. ஓகே. நெக்ஸ்ட் வங்கம். ஆன்சர் பண்ணுங்க. கப்பல். நீகான். நாவாய் ஓட்டு. நாவாய் ஓட்டுபவன். இயல். பகல். மாட ஒள்ளரி. கலங்கரை விளக்கு. ஓகே. சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு இந்த நீகான் அப்படிங்கிறவங்க நாவாய் ஓட்டுபவன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்களா. சோ ஆப்ஷன்ஸ் வைஸ் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆயிடப்போகுது. சோ அதனால வந்துட்டு சோ கிளியரா ஞாபகம் நாவாய் ஓட்டுபவன் தான். இந்த மாதிரி நமக்கு பார்த்தோம்னா தோணி, படகு இந்த மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா. அந்த கப்பல் சின்ன சின்னதா இருக்கிறது வச்சு அதன் அடிப்படையில இந்த நீகான் அப்படின்னா நாவாயை ஓட்டுபவன் அப்படின்றத கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நாவாய் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் அப்படின்னா தான் அந்த நீகான் வருவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் கரெக்டா போட்டுருங்க. அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஓகே. அப்புறம் வந்துட்டு ஒளி வேறுபாடு அறிந்து. சோ அதுல இருந்து நம்ம பார்த்துட்டு அன்றைய நம்ம ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அப்படியே பார்த்துடலாம். ஓகே. முதல்ல பாருங்க. அழகு. அழகு அப்படின்னா பறவையுடைய மூக்கு, அந்த கிளிக்கு முன்னாடி இந்த சிவப்பு கலர் மூக்கு அதான் என்ன சொல்லுவாங்க, அந்த அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ்லயே அழகு யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த அழகு அப்படிங்கிறது மூக்கினை குறிப்பிடக்கூடியது. அடுத்தது இந்த ஸ்கூலுக்கு வரும்ல இழு. சோ அந்த அழா அப்படின்னா பெண் மயில் இருக்குல்ல. சோ அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா. இந்த மூக்கு வந்துட்டு குண்டுலா, அதாவது லட்டுலா வருது. அதே வந்துட்டு பள்ளிக்கு வர்றது அப்படின்னா வந்துட்டு பெண்மயில். லாங்கிறது தமிழுக்கே சிறப்புரியது. சோ இதுல வந்து நமக்கு தெரியும் அழகு அப்படிங்கிறது கவின், வனப்பு, எழில் இது எல்லாமே வந்துடும். சோ இதுல உங்களுக்கு அழகுங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட். பின்னாடி இருக்க இந்த பள்ளிக்கு வர்றது பாத்தீங்கன்னா பெண் மயிலே குறிப்பிடக்கூடியது. அடுத்து அலை அப்படின்னா கடல் அலையை குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி அலைந்து திரிதல், அலைஞ்சு திரியிறாங்கல்ல ஒருத்தர், அந்த மாதிரி இருக்கிறது அலைந்து திரிதலையும் சொல்லுவாங்க. அதே இந்த ஸ்கூலுக்கு வர லை வந்துச்சு அப்படின்னா கவின், தயிர், பிசை, அதாவது அழை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. கவின், தயிர், பிசை, அழை, அந்த தயிர் சாப்பாடு போட்டு அழை அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல சொல்லுவாங்களா. அப்ப அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அழை அப்படின்னா பிசை. அதே மாதிரி தயிர் அப்படின்னாலுமே அழைதான் சரிங்களா. அதே மாதிரி அழை அப்படிங்கிறத கவின் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே. கவின்னா இந்த அழகினை குறிப்பிடக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் அழைனா கூப்பிட, அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த லை தான் யூஸ் பண்ணுவோம் கூப்பிடுறது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழி அப்படின்னா பேடி, அழினா கொடு. அதாவது நமக்கு தெரியல இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்த அழித்தல் அப்படின்னு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அழினா என்னது, அது சாவடிக்கிறது, கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி கொடு சரிங்களா. ஓகே. அழி அப்படின்னா பேடி. ஓகேங்களா. இது அந்த பெண்களை வச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த அழிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க. இழை அப்படின்னா மரம், செடி, கொடிகளினுடைய இலையை குறிப்பிடக்கூடிய. அதே இந்த ஸ்கூலுக்கு வரலா அப்படின்னா என்ன, இழைத்தல், உடல் அப்படியே இழைச்சு போயிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க, அந்த இழைக்கு இருக்கிறது. அதை இழைனா உங்களுக்கு தெரியும், நூல் இலை இல்லைங்களா. அதே மாதிரி செய், இது எல்லாமே வந்து இழையை குறிப்பிடக்கூடியது அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க. கழை அப்படின்னா கவின் கழைகள் வச்சு சொல்றது, வித்தை கலைன்னு சொல்றாங்க. களைந்து போகிறது, ஒரு விஷயம் எல்லாமே ஒன்னா இருக்கு அப்படின்னா அதை களைச்சு விடுறது மீண்டும் களைந்து போகிறது. அடுத்தது இன்னொரு இலை, இது வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரலாம், இது நமக்கு தெரியும். களைனா களை பறிக்கிறோம்ல அந்த களை, அதை நீக்கிறது. களைனா நீக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பயிர்ல இருக்கக்கூடிய அந்த களை. முகத்தினுடைய ஒளி ரொம்ப முக்கியம். இந்த களை வந்துட்டு பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும், இந்த ஸ்கூலுக்கு வரலாதான் வந்துட்டு என்ன முகத்துல இவங்க எவ்வளவு கழையா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இழை அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா. சோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு ஒரு லா வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மூஞ்சில இருக்கக்கூடிய அந்த களையை சொல்லுவாங்க. அடுத்து களைனா மூங்கிலை குறிப்பிடக்கூடியது. ஓகே. களை அப்படின்னா மூங்கிலை குறிப்பிடக்கூடியது. அடுத்தது காளைனா காளைக்குள், இது உங்களுக்கு தெரியும். அதே காளை அப்படின்னா எருது, மாடு வகையில ஒண்ணு எருது. ஓகே. அடுத்து தலைனா நம்ம தலையில சொல்றாங்க முதன்மை, ஓர் உறுப்பு, சிரசு, சிரசு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது தழை அப்படின்னா விலங்கு, கட்டுதல், எல்லாத்தையும் சேர்த்து தழைத்து கட்டுதல் அப்படின்றத சொல்லுவாங்க. தழை அப்படிங்கிறது விலங்கையும் குறிப்பிடக்கூடியது. அடுத்து தழைனா தழைத்தல், புல், அதாவது புல் தழை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. வரகு, கேள், புல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது வந்து தாள் சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல தலைன்னு கொடுத்து வச்சிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்க. அதுதான் இந்த தாவரத்துல ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இளத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால இளத்தலை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தழை இந்த ஸ்கூலுக்கு வரதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்கு, அப்புறம் கட்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா வழி. வழி என்றால் வலிமையை குறிப்பிடுவது, இவ்வளவு வலிமையா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வழித்தல், அதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா வலி ஏற்படும்ல அந்த வழி. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வருதுன்னா வழினா காட்டு, இது நீங்க படிச்சிருப்பீங்க. வழினா பாதையை குறிப்பிடக்கூடியது. கல் அப்படின்னா பாறை. அதுக்கப்புறம் என்ன, பிடிக்கிறது விஷயத்த வந்துட்டு, அதாவது என்னன்னா கல்வி கட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்னது மைண்ட்ல வந்து ஏறி கொஞ்சம் அதை அப்படியே பிடிச்சு எடுக்கிற மாதிரிதான். அதன் அடிப்படையில
பிடித்தல் அப்படின்றத சொல்லுவாங்க. கல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மது, தேன், திருடுறது, கள்ளம் புணர்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் திருடுறது. சரிங்களா? அடுத்தது களம் என்றால் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை களம் கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா அந்த களம் அப்படிங்கிறது அளவினை குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி கப்பலினையும் குறிப்பிடக்கூடியது. அதே களம்னா உங்களுக்கு தெரியும், போர் நடக்கக்கூடிய இடத்துல தான் போர்க்களம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதன் அடிப்படையில போர் நடக்கும் இடம். ஓகே. அடுத்தது களி என்றால் சனி. களி என்றால் சனி. இன்னொரு அழி, இந்த அழி இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியை குறிப்பிடக்கூடியது. களி அப்படின்னா அந்த கழித்தல் வாய்ப்பாடு யூஸ் பண்றோம்ல, சோ அந்த மாதிரி களி என்றால் நீக்குதல். இந்த அழி பாருங்க, சனியை தான் வந்துட்டு களி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, சனி அப்படிங்கிறது தான் களி அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, சூல் என்றால் கர்ப்பம். ஓகே. இந்த சூல் உருவாகும் அப்படின்னா நம்ம சயின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், சூழ்முடி, சூலகம் அப்படின்ற மாதிரி படித்தோம். சோ அடிப்படை இந்த சூல் அப்படின்னா வந்துட்டு கர்ப்பம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சூல் என்றால் சபதம். சூளுரைக்கிறம்பா அப்படின்ற மாதிரி, அப்படி பாஞ்சாலி சூளுரைத்தாங்க, அந்த மாதிரி சூல் என்றால் சபதம். ஓகே. அதே மாதிரி சூல் என்றால் திட்டமிடு, அது சூழ்ச்சி பண்றது. சரிங்களா? அது இந்த சூழ்ச்சி பண்றதா இந்த சூல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சூழ்னா கர்ப்பம், அதே இந்த சூல் அப்படின்னா சபதம், அதே சூழ்னா சூழ்ச்சி பண்றது, திட்டமிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒளி. ஒளினா சத்தம், ஓசை, இது ரெண்டுமே வந்துடும். ஒளினா வெளிச்சம், அதாவது லைட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதுங்கிக்கொள், போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்களா, சோ அதுக்கு இந்த லீ தான் வரும். சரிங்களா? அதாவது இந்த லீ பாருங்க ரொம்ப முக்கியம், கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லீ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீ. சரிங்களா? அடுத்தது ஒளினா ஒழித்தல், தொலைத்து விடு, அதை ஒழிச்சுட்டு அப்படின்ற மாதிரி. விழி என்றால் அழைத்தல். விழினா கூப்பிடுறது. அடுத்தது விழினா கண் விழிச்சு பாக்குறது. சரிங்களா? அடுத்தது உழை. உழை என்றால் சமைக்க உழை வைத்து, அந்த உழை வைப்போம்ல சாப்பாட்டுக்கு, அதான் உழை வைக்கிறது. உழை என்றால் பிடரி மயிர் சேரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். உழைன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதாவது பிடரி மயிர் சேரு, இந்த மயிரையும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சேரையும் சொல்லுவாங்க. உழை என்றால் உழைப்பு, உழைச்சு கொடுக்கறது, பாடுபடுறது. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நிறைய இடங்களை கேட்டிருக்காங்க. உழை அப்படின்னா சமைக்க உழை வைக்கிறது. அதே இந்தலை அப்படின்னா பிடரி மயிர் மற்றும் சேரு. அதே உழைனா உழைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, கிளி என்றால் அச்சம், பலம். அந்த கிளி அப்படிங்கிறது என்னன்னா அச்சம், பலம், இது ரெண்டுமே வர்றது. அதே மாதிரி இந்த அழி அப்படின்னா ஒரு பறவையை குறிப்பிடக்கூடியது. அதே கிளினா கிழிக்கிறது, துண்டாக கிழிக்கிறது, கோடு கிழிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வரும். இதே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிளி அப்படின்னு என்ன, பழத்தையும் குறிப்பிடக்கூடியது, அச்சத்தினையும் குறிப்பிடக்கூடியது. தாலி என்றால் மங்கள நான். ஓகேங்களா? அந்த தாலி அப்படின்னா நம்ம கழுத்துல போடுவாங்கல்ல கல்யாணம், அவங்க அந்த மங்கள நான். இதே தாலி அப்படின்னா ஒரு வகையான பனையை குறிப்பிடக்கூடியது. குழம்பு தாளித்தலையும் வந்துட்டு இந்த தாலி தான் சொல்லுவாங்க. ஒரு வகை பனையை குறிப்பிடக்கூடியது, பிளஸ் வந்துட்டு குழம்பு வந்து தாளிக்கிறது. அடுத்தது தாழி என்றால் உடல், அடுத்து வாயகன்ற பாண்டம் அப்படிங்கிறதுதான் தாழி அப்படின்னு சொல்றது. முதுமக்கள் தாழி சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி இந்த வாயகன்ற பாண்டம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த பார்த்தோம்னா குடலையும் வந்துட்டு தாழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வழை அப்படின்னா மீன்பிடி வலையை குறிப்பிடக்கூடியது. வலை இருக்குல்ல, அதை சொல்றாங்க. அதே மாதிரி வழை என்றால் பொந்து, வளையல், வளைவு, இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடங்கள். அதே மாதிரி வழை அப்படின்னா ஒரு வகையான மரத்தினை குறிப்பிடக்கூடியது. அதாவது சுரபொன்னை மரத்தை வந்துட்டு இந்த வழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாள். வாள்னா விலங்கினுடைய வால் பகுதி. வாள் என்றால் வெட்டக்கூடிய கருவி. வாள் என்றால் உயிர் வாழ், பிழைத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது தாள். தாள்னா தாளாட்டு அப்படின்னும் போது நாக்கினை ஆட்டுறதின் மூலமா உருவாக்கக்கூடிய ஒரு சவுண்ட் தான். சோ அதன் அடிப்படையில தாள் என்றால் நாக்கு, தாள் என்றால் பாதம், காகிதம். இந்த காகிதம் அப்படின்றதையும் தாள் அப்படின்ற மாதிரிதான் குறிப்பிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது தாள் என்றால் பனி. அதே மாதிரி கீழ்ப்படிதல் அப்படின்ற மாதிரி, தாழ்ந்து போகிறது, அவங்க பணிஞ்சு போறான் பாவன் அப்படின்ற மாதிரிதான் பனி, கீழ்ப்படிதல். ஓகே. அடுத்தது ஆள் என்றால் ஆழமரம். அதே இந்த ஆள்னா ஒரு மனுஷன், இந்த ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மனுஷன் ஆட்சி அமைக்கிறாங்க, ஆள்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆள். ஆள் என்றால் மூழ்கி, அப்படியே ஆழ்ந்து படிக்கிறாங்கப்பா, அப்படியே மூழ்கி படிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, சரிதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, உழவு அப்படின்னா நடனம் ஆடுதல். உழவு அப்படின்னா நடனம் ஆடுதல். உழவு அப்படின்னா அப்படியே சுத்தி உழவி நடனம் ஆடுறாங்க பையன், உழைஞ்சிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது நடனம் ஆடுதல். அதே உழவு என்றால் கண்காணித்தல், உழவு பாக்குறது, ஒற்று போகிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி உழவு அப்படின்னா உழவு செய்தல், உழவு தொழில். அடுத்து குளம்னா அந்த கோத்திரம், குளம். அந்த குளம் அப்படிங்கிறதுனா சாதியை குறிப்பிடக்கூடியதான். அடுத்து குளம்னா நீர்நிலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொல் என்றால் கொண்டு விடாம சாவடிச்சிருக்குன்னு சொல்றது. அது இன்னொரு கொள்னா பெற்றுக்கொள்ளல். பெற்றுக்கொள்ளல் அப்படின்னும் போது அந்த எழுதான வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது தவளை அப்படின்னா அந்த தவளை சொல்லுவாங்கல்ல, நம்ம இப்ப கூட ஒரு சில வீடுகள்ல தவளையில தண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ அது ஒரு வகையான பாத்திரத்தை குறிப்பிடக்கூடியது. அதே இந்தலை வந்துச்சுன்னா ஒரு உயிரினம், தவளை உங்களுக்கு தெரியும். அடுத்தது பொழி அப்படின்னா விலங்கினை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பொழி அப்படிங்கிறது தானிய குவியல் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த லீ இருக்கிறதா ஃபர்ஸ்ட் லீ இருக்குல்ல, சோ வந்துட்டு தானிய குவியல் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. பொழி என்றால் கொத்து. சரிங்களா? பொழியா அப்படி கொத்தா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. பொழி அப்படின்னா ஊற்று, அப்படி பொழியுது, மழை பொழியுது, அப்படி மழை அப்படி ஊத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதான் ஊற்று. சரிங்களா? பொழி என்ற முதல்ல இருக்கிறது விலங்கினை குறிப்பிடக்கூடியது. ஓகே, அதாவது பொழி அப்படின்னா அந்த விலங்கு அப்படிங்கிறது உயிரினத்தை குறிப்பிடுது. சரிங்களா? இது வேற விலங்கு. அது பொழி என்றால் கொத்து, பொழினா கொத்து கொத்தா இருக்கு அப்படின்றத சொல்றது. அதே மாதிரி பொழி அப்படிங்கிறது ஊற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது விழா என்றால் எழும்பு, அந்த விழா எழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உடல்ல இருக்கக்கூடியது. அடுத்து விழா என்றால் விழா மரம், நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது விழா என்றால் திருவிழா. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் டக்குன்னு முடிச்சலாம். எழுது பாருங்க. நாள் என்றால் நான்கினை குறிப்பிடக்கூடியது. அது இந்த இல் வந்துச்சுன்னா கிழமையை குறிப்பிடக்கூடியது. நீளம் என்றால் நீல நிறம். அதே இந்த நிறம் அப்படி நெட்டா ஒரு கோடு போடுறோமா, அதான் இந்த நீடம் நெடுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னா விலங்குனுடைய உணவு. அதே புல் அப்படின்னா பறவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? புலி அப்படின்னா விலங்கு. அதே புலி நிலைய இருந்துச்சுன்னா புளிய மரத்தினை குறிப்பிடக்கூடியது. வேலை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? தொழிலா இருக்கும். சரிங்களா? அந்த தொழிலினை குறிப்பிடக்கூடியது. அதே வேலை அப்படின்னா வேலை பொழுது, காலை வேலை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, அது ஒரு பொழுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பாருங்க. வேல் என்றால் ஒரு ஆயுதம். அதே வேல்னா மன்மதன் இருக்காங்கல்ல, சோமனை வந்துட்டு வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? வேல் என்றால் ஒரு ஆயுதம், அதே மன்மதனா வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அடுத்து பாருங்க. பால் என்றால் உணவு. அதே பால்னா வறிய இடம், பாழடைந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, சோ அதான் அந்த பால். அடுத்து விளக்குதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நீக்கிறது. அதே விளக்குதல்னா விளக்கமா எல்லாத்தையும் சொல்றது. சரிங்களா? அடுத்தது வெள்ளம் என்றால் இனிவு பொருள். அதே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீர் பெருக்கு, அப்படியே வெள்ளம் அப்படியே அதிகமா போகுதுல்ல, சோ அதான் அந்த நீர் பெருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. எலும்பு அப்படின்னா எண்பு, அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த எலும்பு தான் எண்பு அப்படின்றத சொல்லுவோம். எலும்பு அப்படின்னா எழுந்திரி எழுந்தி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த எழுந்திரி அப்படின்றது. அடுத்தது அனல் அப்படின்னா தாடி. சரிங்களா? அனல் அப்படின்னா தாடியை சொல்றாங்க. அனல் அப்படின்னு இருக்கு, தாடி இருக்குல்ல, சோ அததான் அனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு அந்த தாடியா அனல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அனல் அப்படின்னா நெருப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆண் என்றால் இரும்பால் ஆன ஆண், சாரி ஆணி என்றால் இரும்பால் ஆன ஆணி அப்படின்னா, ஆணி அப்படின்னா ஆணி மாசம் இருக்குல்ல, தமிழ் மாசம், சோ அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, கணம் என்றால் கூட்டம், நேரம். இது ரெண்டுமே அதிரம், கணம் கணமா இருக்காங்கப்பா. அதாவது கணம் அப்படிங்கிறது நேரத்தினை குறிப்பிடக்கூடியதான் பார்த்துருக்கோம். ஓகே, கணம் அப்படிங்கிறது கூட்டம்னு சொல்லலாம், அதே மாதிரி நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா பாரம், பலு, கனமா இருக்கு, இவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி பாரம், பலு, அதுக்கப்புறம் சுமை, அதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து பேன் என்றால் காப்பாற்று, என்ன பேணி பாதுகாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த காப்பாற்று. அதே பேனா தலையில் வாழக்கூடிய உயிரினம். அடுத்து பாருங்க. மனம் அப்படின்னா நறுமணத்தை குறிப்பிடக்கூடியது, வாசம். அது மனம் அப்படின்னா உள்ளம். மனை என்றால் உட்காரக்கூடிய இந்த பலகை. இப்ப கூட நிறைய வீடுகள்ல இந்த மனைப்பலகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த கல்யாணத்துக்குலாம் அந்த இது எடுத்து வைப்பாங்க. இந்த மனைப்பலகை அப்படின்னா உட்காரக்கூடிய பலகை. அதே மனை அப்படின்னா வீடு அப்படின்றது சொல்லுவாங்க. இல்ல, அடுத்தது முன்றில் என்றால் என்ன? ஆன்சர் பண்ணுங்க. முன்றில் வீட்டின் முற்பகுதி. வீட்டின் முற்பகுதி. ஓகே. மான் என்றால் பெருமை. அந்த மாண்பு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் நிறைய இடங்கள்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த மான் அப்படின்றது. சோ அந்த மாதிரிதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாண்பு, அதை வந்துட்டு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அதே மான் அப்படின்னா புள்ளிமான். சரிங்களா? அடுத்தது முன்னாள்னா 3 நாள். முன்னாள்னா இதுக்கு முன்னாடி நாள். அந்த இந்து வந்துச்சு அப்படின்னா 3 நாள். அதே முன்னாள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். அதே தேநீர் ரெண்டு சொல்லி நீர் இருந்துச்சுன்னா தேன் போலும் இனிய நீர், ரொம்ப முக்கியம். தேநீர் அப்படின்னா இந்த போட்டு நீர் போட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு தேயிலை நீர், அதாவது நம்ம குடிக்கக்கூடிய இந்த டீ வைஸ் சொல்றது. அதே தேநீர்னா தேன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நீர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. திணை அப்படின்னா ஒழுக்கம். அதே மாதிரி அந்த 5 திணைகள்ல ஒன்று அப்படின்ற மாதிரி நிலத்திணை குறிப்பிடுவோம்ல, அது வந்துடும். அதே மாதிரி திணை ரெண்டு சொல்லி இணை இருந்துச்சு அப்படின்னா தானிய வகை. அடுத்தது கணை அப்படின்னா அந்த கணையாழி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இந்த கணை எய்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கணையாளிங்கிறது மோதிரம். சோ இதுல வந்து இந்த 3 சொல்லி நை வச்சு கணை மட்டும் கொடுத்தாங்கன்னா அம்பினை குறிப்பிடக்கூடியது. அடுத்தது கணைனா குதிரை, கணைக்குள்ள கணக்கு, இது 3 குதிரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அது. அடுத்தது பனி அப்படின்னா வேலை. அதே பனினா பனிக்காலம், இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி குளிர்ச்சி. அரண்னா மதில்.
பாதுகாப்பு மற்றும் கோட்டை. அதே அரண்னா சிவனை சொல்லுவாங்க. சரிங்களா, சிவனை என்ன சொல்லுவாங்கன்னா அரண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது அன்னம். அன்னம்னா நம்ம இதை படிச்சிருப்போம், இந்த ஒளிப்பிறப்புகள் எங்கெங்க பிறக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். சோ அதன் அடிப்படையில மேல்வாய். அதே அன்னம்னா அது ஒரு வகையான அன்னப்பறவையை குறிப்பிடக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஒண்ணு அப்படின்னா சாப்பிடுறது. இதே ஒண்ணு அப்படின்னா ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா வந்துட்டு நினைத்துப்பார், எண்ணிப்பார் அப்படின்றது புரிச்சுங்களா. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா நினைக்க. அதே மாதிரி எண்ணி பார்க்கறது, எத்தனை இருக்குன்னு எண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அந்த எண்ணி பார்க்க. அதே என்ன அப்படின்னா கேள்வி கேட்கிறோம், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னும் போது என்ன பண்றோம், அந்த என்ன அப்படின்றதே கேள்வி வந்துடும். அடுத்தது கான் அப்படின்னா பார். அதே கான் அப்படின்னா காடு அப்படின்ற மாதிரி வந்து. அதே தனி அப்படின்னா தனித்தல் அப்படின்றது பார்த்திருப்போம். சரிங்களா. ஓகே, நேற்று நம்ம ஷைன் செக்ஷன்ல கேட்டிருப்போம், இந்த அணுக்கரு உலைகள்ல தனிப்பான வகைப்படுத்தக்கூடியது எது? சொல்லுங்க. கிராஃபைட் மற்றும் கார்பன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல இந்த தனிங்கிறது அது தனிப்பான அங்க வரும். சரிங்களா. ஓகே, அடுத்து தனிங்கிறது தனித்திருத்தல் அப்படின்றது பொருள், தனியா உட்கார்ந்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. துணி என்றால் சீலை, ஆடை இதெல்லாம் குறிப்பிடக்கூடியது. அதே துணினா துணிஞ்சிருக்கான், இவ்வளவு துணிஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றது, அச்சத்தை சொல்லக்கூடியது, கோபத்தை சொல்லக்கூடியது. சரி, எல்லாமே வந்துடும். நான் என்றால் கயிறு. அதை நான் என்ன தன்னை குறிப்பிடறது, தன்மையிட பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது திண்மை அப்படின்னா வலிமை. அது ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா தீமையை குறிப்பிடக்கூடிய, ரொம்ப முக்கியம். மூணு சொல்லியில இருந்துச்சு அப்படின்னா அது வலிமையை குறிப்பிடக்கூடிய, இவ்வளவு வலிமையா இருக்காம்பா அப்படின்றது சொல்றது. அது ரெண்டு சொல்லி அப்படின்னா வன்மை அப்படிங்கிறது நமக்கு வலிமையை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. அந்த மூணு சொல்லி என்ன அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஈகை பண்பினையும் குறிப்பிடக்கூடியதாகத்தான் இருக்கு. சரிங்களா. ஓகே, அடுத்து இந்த அது வந்துட்டு வன்மை. திண்மைனா வலிமை. ஓகே, அடுத்து வன்மை பாருங்க, மூணு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்ல, சோ அந்த விஷயத்த சொல்றது. அதே மாதிரி வளம், எவ்வளவு வளம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா வலிமை இப்படி வந்து நம்ம நாலு தெரிஞ்சதான். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த மூணு சொல்லி இன்ன ரெண்டு சொல்லி இன்னதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, தன்மை பொருந்தியது அப்படின்னும் போது குளிர்ச்சி. அதே ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா அதோட தன்மையில இருக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயல்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னை குறிக்கக்கூடிய ஒரு இடப்பெயர். தின் அப்படின்னா ஒரு திண்மை அப்படின்னா உறுதியோட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மூணு சொல்லில வந்துச்சு அப்படின்னா தின்னா சாப்பிடு இந்த மாதிரி. இப்ப வந்து முறுக்கு தின், சீடை தின் அப்படின்ற மாதிரி தின் வரும். அதே சோறு அப்படின்ற மாதிரி என்ன வரும், சாப்பாடு அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்க. உன். வெரி குட். ஓகே, அடுத்து கானம் அப்படின்னா பொன், அதாவது தங்கத்தை தான் கானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கானம் அப்படின்னா ரெண்டு சொல்லி நாலு இருந்துச்சுன்னா காடு. சரிங்களா. மூணு சொல்லி இருந்துச்சுன்னா பொன் அப்படின்னும், ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா காடு அப்படின்றது பொருள். சரிங்களா. அடுத்தது மண் அப்படின்னா நிலத்தினை குறிப்பிடக்கூடியது, அதே மாதிரி மணலை குறிப்பிடக்கூடியது. அதே ரெண்டு சொல்லி இல்ல இருந்துச்சுன்னா மண் அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடங்கள்ல இந்த மண் உயிர் அப்படின்னும் போது நிலை பெற்ற உயிர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது ஆண் என்றால் ஆண் மகனை குறிப்பிடக்கூடியது. இன்னொரு இடத்துல அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லாமா. சோ அதே மாதிரி ஆண் அப்படின்னு கொடுத்தாலுமே அது பசுவினை குறிப்பிடக்கூடிய சொல்லாகத்தான் அமையும். ஓகே, அடுத்தது இணை என்றால் சேர். ஓகே, இணை அப்படின்னா என்னது, சேர், இணைஞ்சு இருக்கிறது தான் இணைனா சேர். அதே இணை அப்படின்னா வரத்து. ஓகே, இணை அப்படிங்கிறது என்ன, வரத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கொஞ்சம் தான் முடிச்சோன்னா என் அப்படின்னா நினைக்கிறது, எண்ணி பாக்குறது. அதே மாதிரி என்ன என்னோடது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி கண்ணி அப்படின்னா மூணு சொல்லி இருந்துச்சுன்னா தலைமலை. நீங்க பாத்திருப்பீங்க, இந்த கண்ணிங்கிறது நிறைய இடங்கள்ல கண்ணிங்கிறது இரட்டையாக எதுகையின் மூலியமா அமைக்கக்கூடிய பாடல் வரிகள் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். அதே மாதிரி கண்ணிங்கிறது ஒரு மாழை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா கன்னிப்பெண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இளமை பெண். அடுத்து பாருங்க, கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் குறிப்பிடக்கூடியது. கண்ணன் ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா கர்ணன் இருக்காருல்ல, மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கர்ணன், குந்தையோட மகன். சோ அவங்களை குறிப்பிடக்கூடியது. தன் அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கிறது, அது தன் அப்படின்னா தன்னுடையது. ஓகே, அடுத்து பாருங்க, அரி என்றால் திருமால். ஓகே, திருமாலை குறிப்பிடக்கூடியது, சிங்கத்தினை குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி காய்கறி உட்காந்து அரிப்பா அப்படின்னு சொல்றாங்களா, அதுவுமே இந்த ரீதாவும். அடுத்தது அரி அப்படின்னா அறிந்து கொள் அப்படின்ற மாதிரி சொல்றதா இந்த அரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அலரி அப்படிங்கிறது என்ன, அது ஒரு வகையான பூ. இந்த ரீ வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வகையான பூ. அதே மாதிரி அலரி அப்படிங்கிறது என்ன, அழுதினை குறிப்பிடாது, அலறி அழுகுறாம்பா, அலறிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அடுத்தது இரத்தல் அப்படிங்கிறதுனா யாசித்தல். இது இந்த ரா. அதே மாதிரி இந்த பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா இரத்தல்னா சாகிறது, இறப்பு அப்படின்னா சாகிறத பத்தி சொல்றது தானே.
சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உறவு அப்படின்னா வலிமையை குறிப்பிடக்கூடியது. உறவு அப்படின்போது வலிமையை குறிப்பிட. உறவுனா நமக்கு தெரியும், சுற்றம், சொந்தம், கேளிர், இந்த மாதிரி சொந்தக்காரங்களை சொன்னிச்சு அப்படின்னா இந்த பெரியரா வந்து. அந்த உரைனா உரை கூற்று அப்படின்னா அதை சொல்றது, அதான் உரை. உரை அப்படின்னா தலையணை இருக்கக்கூடிய அந்த உரை இருக்குல்ல, சோ அந்த மாதிரி உரையினை குறிக்கிறது. நார்மலா தலையணை மட்டும் இல்ல, நிறைய உரைகள் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது எரி அப்படின்னா தீ. தீ பற்றி எரியுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க, அதான் தீ அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி எரினா வீசு அப்படின்றது அர்த்தம். எரிதல்ங்கிறது எரிதல்லையும் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. கரி அப்படின்னா யானை, சாட்சி, அணைந்த நெருப்பு, எல்லாமே கரி அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? கரினா யானை, சாட்சி அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அணைந்த நெருப்பையும் அந்த நிலக்கரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது கறி அப்படின்னா காய்கறி. அதே மாதிரி கறி அப்படிங்கறத மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க, இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது குரங்கு என்றால் வானரம். குரங்கு என்றால் அது ஒரு வகையான தொடையை குறிப்பிடாது. தொடை இருக்குல்ல, அதுதான் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. குரங்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வானரம். இந்த ரா இருந்துச்சு, பெரிய ரா இருந்துச்சுன்னா அது வந்து தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கூரை அப்படின்னா வீட்டினுடைய கூரை, இங்க மேல இருக்கக்கூடிய அந்த கூரையை குறிப்பிடக்கூடியது கூரை. பெரிய ரை வந்துச்சு அப்படின்னா துணி. இல்லைங்களா? இந்த கூரைப்புடவை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கல்யாணத்துக்கு எடுக்கிறது, அந்த கூரைப்புடவை அது துணி. அது சீரிய என்றால் சிறந்திருக்குது. அதே சீரிய என்றால் சினந்த. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சீரிய அப்படின்னா சினந்த, சிறிய அப்படின்னா சிறப்பு வாய்ந்திருக்காம்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அடுத்து பறவை என்றால் கடல். இந்த பெரியரா வந்துச்சுன்னா பரப்பவனாகிய ஒரு உயிரினத்தை வந்துட்டு சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்தது மறை என்றால் மான், தாமரை, இது ரெண்டுமே வந்து பாருங்க. இந்த ரை வந்துச்சுன்னா மறை அப்படின்னா மறை, தாமரை, இது ரெண்டுமே என்ன வரும்னா இதான் வரும். அதே மறை அப்படின்னு என்னது, வேதங்களை குறிப்பிடக்கூடிய சொல்லாக அமைந்திருக்கும். ஓகே. அடுத்தது மரம். மரம் அப்படின்னா செடிகளினுடைய வகைதான் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மரம் அப்படின்னா தமிழ் பாடல்கள்ல நமக்கு மரம்னாலே வீரம் அப்படின்றதான குறிப்பிட்டிருப்பாங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு என்றால் ஒன்று, ஒன்னே ஒண்ணு. அது ஒரு என்றால் தண்டனை, அவங்கள வச்சு ஒருத்தல். அதாவது இந்த ஒருத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருக்குறள்ல வந்து இருக்கும், ஒருத்தல் இல்லாம இருப்பாங்க, அதாவது தண்டனை செய்யாம அவங்களை மன்னிச்சு விட்டுறதுதான் நல்ல பண்பு அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். இல்லைங்களா? அடுத்தது பரி. பரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பொருள் என்ன, குதிரையை குறிப்பிடக்கூடியது. அதே இந்த பெரியரி வந்துச்சுன்னா பறிக்கிறது, இப்ப களை பறி அப்படின்ற மாதிரி இருக்கிறது. சரிங்களா? ஓகே. மலர் என்ன வரும், பூ என்ன வரும், பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வினை மரபு சொல்லுங்க. மலர், பூ, மலர் என்ன வரும்? வெரி குட். மலர், பொய். வெரி குட், சூப்பர். ஓகே. அறை அப்படின்னா அது வந்துட்டு பாதியா இருக்குல்ல, அதான் அறை. அரை பாதி. அறை அப்படின்னா கட்டடத்தினுடைய பகுதியை குறிப்பிடக்கூடியது. ஓகே. அடுத்து பாருங்க, கரை அப்படின்னா கரை ஓரம். அதாவது இப்ப கூட நம்ம பாடல பார்த்தோம், இந்த கரை அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய கோடு அப்படின்ற மாதிரி, கோடுனாலும் கரைனாலும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். இல்லைங்களா? அடுத்து அதாவது கோடு உயர் திணிமணல் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். இல்லைங்களா? அதே மாதிரி கரை அப்படின்னா அழுக்கு, களங்கமா இருக்கிறது. அடுத்து பாருங்க, உரு அப்படின்னா வடிவம். அதே உரு அப்படின்னா மிகுதி அப்படின்னா, உருனா மிகுதி. அடுத்து பாருங்க, கூரிய அப்படின்னா கூர்மையான, கூரியனா சொல்றது. இறங்குனா இறக்கப்படுதல், வருத்தப்படுதல், இது ரெண்டுமே வந்துடும். அடுத்து இறங்கு அப்படின்னா கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரிங்களா? அடுத்தது கோருதல் என்றால் விரும்புதல். உங்கள்கிட்ட இதை விரும்பி அவன்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்றது, அதான் விரும்புதல். கோரல் என்றால் அவனை கொல்றது. சரிங்களா? கோரல் விட்டான் அப்படின்ற மாதிரி ராவணன் சீதாவை கோரல் கலைப்பட விட்டான் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். கோரல் அப்படின்னு என்னது, கொள்ளுதலை குறிப்பிடக்கூடியது. சிறை என்றால் மயிரை நீக்கு அப்படின்றது அர்த்தம். சிறை செஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நிறைய இடங்களை பார்த்தோம், இந்த சலூன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சிறை என்றால் சிறைச்சாலை. அடுத்தது பாருங்க, சொறி என்றால் பொழி, ஊற்று. அதே சொறி அப்படின்னா தினம், அதாவது என்னன்னா இந்த தினவு, அதாவது நோய் வந்துச்சுன்னா சொறிவாங்க, அந்த மாதிரி இருந்தா அந்த சொறி. அதே சொறி அப்படிங்கிறது என்ன, ஊற்றினை குறிப்பிடக்கூடியது பொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தறி அப்படின்னா அணி. அதே தறினா வெட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீ அப்படிங்கிறது அணியை குறிப்பிடக்கூடியது, அதே செகண்டரிங்கிறது வெட்டு அப்படின்றது அர்த்தம். தறி வெட்டு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அடுத்து திரைனா திரைச்சீலை. திரை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வரியை சொல்லக்கூடிய திரைப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, வரியினால் வந்த பொருள் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது துறை அப்படின்னா துறை, ரோசாப்பு துறை அப்படின்னா இந்த பிரபு. சரிங்களா? அடுத்தது துறை என்றால் நீர்நிலையில் இறங்கும் இடம். அந்த நீர்நிலைய இறங்கக்கூடியது அந்த துறை அப்படின்ற மாதிரி சொல்ற, துறைமுகம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடம். ரோசாப்பு துறை யாரு? மதுரையில இருப்பாரே, ஜார்ஜ். ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? வெரி குட். ஓகே. அடுத்தது பாருங்க, பரந்த என்றால் பரவிய, பரந்த என்றால்
பறந்து விட்டு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? பெரு என்றால் பெரிய, பெரு என்றால் ஆடை. சரிங்களா? அடுத்தது பெருனா ஆடையை குறிப்பிடக்கூடியது, பெருனா பெருசா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அடுத்தது பாறை என்றால் கடற்பாறை இருக்குல்ல, அந்த கடற்பாறையை சொல்றது. அதே பாறை அப்படிங்கும்போது கல்பாறையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? அடுத்தது அறம் அப்படின்னா ஒரு வகையான கருவியை குறிப்பிடக்கூடியது. அறம்னா ஒரு வகையான கருவி மாதிரி இருக்கிறது. அதே பெரியரா வந்துச்சுன்னா அறம்னா தர்மம், நல்வழியை குறிப்பிடக்கூடியது. அடுத்தது அறிவை என்றால் பெண், அதே அறிவைனா நீ அறிவாய், அறிஞ்சு கொள் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரிங்களா? அடுத்தது இரும்பு அப்படின்னா ஒரு வகையான உலோகம். அதே இரும்பு அப்படின்னா புதரதான் இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புதரை என்னன்னு சொல்லுவாங்க? இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இறை அப்படின்னா தீனி, இறை அப்படின்னா தீனி. அதே இறைனா கடவுள், அரசன், இறைவன், இவங்க எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய பொருளாக அமைந்திருக்கும். ஓகே, சோ இதோட அவ்வளவுதான். இதை முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். குறவர் அப்படின்னா பெரியோரை குறிப்பிடக்கூடியது. அதே குறவர் அப்படின்னா அந்த குறவங்குறத்தியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, சோ அதான் அந்த குறவர். அடுத்தது ஆற என்றால் நிரம்பிய, அப்படியே ஃபுல்லா ஆற அப்படின்னா நிரம்பிய அப்படின்றது அர்த்தம். அடுத்து ஆற என்றால் சூடு தனி, அப்படியே சாப்பாடு சூடா இருக்கு கொஞ்ச நேரம் ஆறட்டும் மூட்ட மாதிரி சொல்றேன், அதுதான் ஆற. அடுத்து உரல்னா இடிக்கக்கூடிய உரல். அதே உரல்னா அப்படியே பொருந்தி இருக்கக்கூடியதுதான் உரல் அப்படின்றது சொல்லுவாங்க. உரல்னா அப்படியே பொருந்தி போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றதா அந்த உரல் அப்படின்றத சொல்லுவாங்க. அறம் என்றால் அறாவக்கூடிய ஒரு வகையான கருவி. அதே மாதிரி அறம் என்றால் தர்மம். இல்ல ஆல்ரெடி பார்த்தோம். செரித்தல் என்றால் ஜீரணமாகுது, படிச்சிருப்பீங்க. ஜீரணமாகத செரித்தல் அப்படின்றது. அதே செரித்தல்னா திணித்தல், எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல போட்டு திணிக்கிறது, அதுதான் இந்த செரித்தல் அப்படின்றது சொல்லுவாங்க. மரி என்றால் மரிச்சு போ, செத்து போ அப்படின்னு சொல்றது, அதுதான் மரி அப்படின்றது. அதே மரி என்றால் மான் குட்டி. மரி என்றால் என்னது? மான் குட்டியை குறிப்பிடக்கூடிய சொல். அடுத்து பாருங்க, வறுத்தல் என்றால் துன்புறுத்தல். இதே வறுத்தல்னா காய்கறி சட்டியில போட்டு வறுக்கிறது. விரல் என்றால் கை விரல். அதே இந்த ரா வந்துச்சுன்னா விரல் என்றால் விரல் வேல் வீரர் அப்படின்னா வெற்றியை கொண்ட வீரர் இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, குறைத்தல் என்றால் நாய் குறைக்கிறது. அதே பெரிய ரா வந்துச்சுன்னா குறைக்கிறது, கழிக்கிறது, சுருக்கிறது சின்னதா. ஓகேங்களா? அடுத்து ஏரி பார்த்தோம்னா நீர்நிலை. அதே பெரிய ரீ வந்துச்சுன்னா மேல ஏறு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ரீ. ஓகே, அடுத்தது சூழ் என்றால் கரு. அதே சூழ்னா சூழ் வைக்கிறது, அதாவது சபதம். ஊன் என்றால் மாமிசம். அதே 2 சுழி என்ன இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மாமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 3 சுழி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது மாறன் என்றால் மன்மதன். மாறன் என்றால் பாண்டிய குலர்ல இருக்கக்கூடிய மாறன், நெடுஞ்செயலாளர் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து உறவு என்றால் வலிமை. உறவு என்றால் சொந்தம், சுற்றம், கேலி, இதெல்லாமே உண்டு. அடுத்தது குறுகு என்றால் நாரை குறுகு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குறுகுனா சின்னதா குறுகட்டும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி குறுகுனா அங்க போ, பக்கத்துல போ அப்படின்ற மாதிரி. குறுகி அப்படின்னா லக்குவன் குகன் கிட்ட குறுகி அப்படின்ற மாதிரி பாத்துருப்போம். சரிங்களா? அடுத்து கருப்பு அப்படின்னா பஞ்சம், கருமை. சோ இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க? கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய ரூம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கருப்பு அப்படிங்கிறது வெகுளி, அதாவது சினத்தினை குறிப்பிடக்கூடியது. அண்ட் தென் பார்த்தோம்னா குற்றத்தினை குறிப்பிடக்கூடியது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வண்ணத்தினையும் குறிப்பிடக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இறை அப்படிங்கிறது ஒளி, உணவு. சோ இதெல்லாம் வந்துட்டு இறைனா இறைச்சலா இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இறை அப்படிங்கிறது உணவினை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும், அதாவது சாப்பாடு குற்ற தேடி போகுது இல்ல, சோ அதான் இந்த உணவு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து இறை அப்படின்னா அரசன், கடவுள், நீர், இறைத்தல். கேள் என்றால் உறவு. கேள் என்றால் பொருத்தம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. கேள்னா வந்துட்டு இவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது. கேள் அப்படின்னா உறவு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அடுத்தது புனை என்றால் தெப்பம். தெப்பத்தை புனை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா 3 சுழி நை வந்துச்சு அப்படின்னா ஒப்பனையா இருக்கிறது, அணியறது, அதாவது புனைந்து கொள் இதெல்லாமே அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஒப்பனை அணிதல். அடுத்தது கனி என்றால் பழம். கனி என்றால் கணக்கிடு, இதை கணிச்சு சொல்லு பார்ப்போம். அதே மாதிரி சோதனை, இது எனக்கு என்ன நேரம் நடக்குதுன்னு கணிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு போய் கேட்போங்கல்ல, சோ அந்த இதெல்லாமே வந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கணம். கணம் அப்படின்னா பாரமா இருக்கிறது. அதே 3 சுழி இருந்துச்சுன்னா கூட்டம், பெருமை, சிறு காலப்பொழுது, இது கணம் அப்படின்றத சொல்லுவாங்க. மன்னன் அப்படின்னா அரசன். அதே 3 சுழி இருந்துச்சுன்னா மனிதனை தான் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குறவை அப்படின்னா மகிழ்ச்சி, ஒளி. குறவை கூத்து மகிழ்ச்சி, இந்த ஒளி ஏற்படும். இல்ல அதே குறவை பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா ஒரு வகையான மீனை குறிப்பிடக்கூடியது, அந்த குறவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரா. அடுத்தது மறு என்றால் வாசனை. அதே மறு அப்படின்னா என்ன? குற்றம் அப்படின்றத சொல்லுவாங்க. மறு ஃபர்ஸ்ட் ரூ இருந்துச்சுன்னா அது வந்துட்டு வாசனையும், அதே பெரிய ரூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு குற்றம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. மானி அப்படின்னா அளக்கக்கூடிய கருவி. அதே 3 சுழி இருந்துச்சுன்னா மானமுடையானது, அந்த மானமுடைய பயன்
அப்படின்னு சொன்னா அந்த மானி வந்துட்டு 3 சொல்லில வந்துடும். சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியம். மானினா அளக்கக்கூடிய கருவி. அதை 3 சொல்லி நீ இருந்துச்சு அப்படின்னா மானமுடையவன். மண் என்றால் அரசன். அதை 3 சொல்லி இருந்துச்சுன்னா பூமி. திணைனா ஒரு வகையான தானியத்தை குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா ஓகே. திணை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குளம், அதே மாதிரி ஒழுக்கம் அதையும் குறிப்பிடக்கூடிய, அதே மாதிரி நிலத்தினையும் குறிப்பிடக்கூடியதாக அமையும். சுனை என்றால் மழை நீர் ஊற்று. சுனை அப்படின்னா இழை, காய் முதலியவற்றில் இருக்கக்கூடிய அந்த சிறுமுள், அந்த சுனை இருக்கு எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த நெய். சரிங்களா? அடுத்தது உழவு என்றால் நட. இல்ல உழவு அப்படியே நடந்து போய் பாரு, என்ன உழவுகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி. உழவு என்றால் ரகசியம் காத்திருக்கு, போயிட்டு தெரிஞ்சுக்கிறது, உற்று அந்த மாதிரி. சரிங்களா? உழவு என்றால் பயிர் தொழில். ஓகே. அடுத்தது கூலம் என்றால் தானியம். அதே மாதிரி கூலம் என்றால் குப்பையதான் குப்பை கூலம் அப்படின்ற மாதிரி சொல்றது இந்த இடத்துல இதா வரும். மால் என்றால் திருமால், பெருமை, மயக்கம், இது எல்லாமே மால் அப்படின்றது வரும். மால் அப்படின்னா அதாவது மாண்டு போ அப்படின்னு சொல்றது, அதான் அந்த இற அப்படின்றத சொல்லுவாங்க. விளை என்றால் மதிப்பு. விளை என்றால் விளைவித்தல். விளை என்றால் விரும்புதல். விளைதல் அப்படின்னா மேல ரொம்ப அப்படியே பற்றா விரும்பி இருக்கிறது. அடுத்து ஆழி என்றால் மழை துளி. இந்த லீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டுலி வந்துச்சு அப்படின்னா மழை துளியை குறிப்பிடக்கூடியது. அது இன்னொரு ஒளி இருந்துச்சுன்னா சிங்கம். பள்ளிக்கு போயிருது அப்படின்னா அது சிங்கம். அதே மாதிரி ஆழி அப்படின்னா கடல், மோதிரம், கணையாளிக்கு வரும்ல, சோ அது வரும். சரிங்களா? அடுத்தது நுனி அப்படின்னா முனை. அதே 3 சொல்லி இருந்துச்சுன்னா நுட்பமான சிந்தி. தின் அப்படின்னா சாப்பிடு. 3 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா உறுதி. வேல் என்றால் வேலாயுதம். வேல் என்றால் விருப்பம். அதே மாதிரி மன்மதன், முருகன் இவங்க எல்லாத்தையுமே குறிப்பிடக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா வேலம். வேலம் அப்படின்னா மரம். இல்ல மரத்தை தான் வேள மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலம் அப்படின்னா சிறைக்களம் அப்படின்றத சொல்லுவாங்க. வேலம் என்றால் யானையை குறிப்பிடக்கூடியது. ஓகே, கிளியர்? அடுத்தது தறி என்றால் அணி. அதே மாதிரி தறி அப்படின்னா வெட்டுறது. ஓகேங்களா? அடுத்தது கறி என்றால் யானை. கறி என்றால் காய்கறி. ஓகே, சோ இதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒளி வேறுபாடு அறிதல். சோ அதுல இருக்கக்கூடிய சொற்கள். இது மட்டும் உங்களுக்கு போதும். இதுவே உங்களுக்கு அதிகம். சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி இதுல தான் கேட்பாங்க. இதே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தான் நிறைய சொல்லியிருக்கோம். சோ இதுல இருந்து ஆல்ரெடி கேட்ட கேள்விகள். சோ இதுல இருந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. குளவி அப்படின்னா யாரு சொல்லுவோம்? குழந்தை. குழந்தையை குறிப்பிடக்கூடியது. ஓகே, வெரி குட். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிதல். மறுப்பு, மறுப்பு. சின்னரு, பெரியரு. ஆன்சர் பண்ணுங்க. தந்தம், எதிர்ப்பு. மறுப்பு அப்படின்னும் போது தந்தத்தையும், மறுக்கிறது அப்படின்னா எதிர்ப்பினையும் குறிப்பிடக்கூடியது. ஓகே. அலை, அலை. கடல் அலை, கடல் அலை, புற்று. கடல் அலை, புற்று. ஆப்ஷன் பி. குண்டுலா வந்துச்சுன்னா அலை, கடல் அலை. அது பெரியலா வந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளிக்கு வர்றது இருந்துச்சுன்னா புற்று. ஓகே. அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு அறிதல். சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் என்ன? ஏ மேம். ஆப்ஷன் ஏ. வெரி குட். எப்படி சொல்றீங்க? அழித்தான். வெரி குட். ஓகே. ஏன்னா ராமன் தான் ராவணனை அழிக்கிறான், அதாவது சாவடிக்கிறான். அடுத்து பார்த்தோம்னா அழித்தான்னு கொடுத்துருக்காங்க. அழித்தான்னா கொடுக்கறது அந்த அழி. அதே கர்ணன் குந்திக்கு வரம் அளித்தான். வரம் இந்தரா வராது. சரிங்களா? அடுத்தது கர்ணன் குந்திக்கு வரம். வரம் கரெக்டா கொடுத்துட்டான், அழித்தான் மாத்தி கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஏதான் கரெக்டா இருக்கு. அடுத்தது விளை, விளை, விளை. சொல்லுங்க. ஆப்ஷன் பி. மதிப்பு, விளைவிக்கிறது, விரும்புறது. இந்த குண்டுலா வந்துச்சுன்னா மதிப்பு. அதே மாதிரி பெரிய அந்த பள்ளிக்கெல்லாம் வந்துச்சுன்னா விளைவிக்கிறது. விளை அப்படின்னா விரும்புதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மறை, மறை, மழை. ஏ மேம். ஆப்ஷன் ஏ. வெரி குட். மறை அப்படிங்கறத மான் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்தன்னு பார்த்தோம்னா மறை நூல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி மழை அப்படின்னா வான்மழையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. சீரிய. சொல்லுங்க பாப்போம். சீரிய. கோபித்து.
வெரி குட். கோபித்த அதே சின்னரி வந்துச்சுன்னா சிறந்த அப்படின்றது பொருள். சரிங்களா? அந்த சின்னரி எதாவது இந்த அரி கொடுத்து நமக்கு சீரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்துட்டு சிறந்த அப்படின்றது பொருள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க. கோல் 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 பி மேம். ஆப்ஷன் பி. கோலுங்கிறது குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கோலுங்கிறது புறங்கூறுதல், ஒரு பேர் புறங்கூறுறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. மழை மழை ஆப்ஷன் சி. மழை அப்படின்னா குன்று, மழை குன்று. மாறிய இன்னொரு வகையா மழை அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பெருக்கள் பெருக்கள் ஆப்ஷன் ஏ. பெருக்கல் அப்படிங்கிறது அது எப்படி பெருக்கிறது, போய் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருக்கல் அப்படின்னா அதிகப்படுத்துறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விளை விளை விளை. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துதான். இந்த விளைங்கிறது புணர்ச்சி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இது கொஞ்சம் கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கிளி சொல்லுங்க. கிளி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பயம். கிளி. கிள்ளை மேம், கிள்ளை. வெரி குட். கிளை. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அலை அலை கடல் அலை புற்று. வெரி குட். கடல் அலை புற்று. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க. மழை மழை இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சி மேம். குன்று குன்று மற்றும் மாறி. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். இதுல முடிஞ்ச வரைக்கும் 2 மார்க் கண்டிப்பா கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. சரிங்களா? அடிப்படையில இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி இடம் தரும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ரிவிஷன் பார்த்துக்கோங்க. நம்ம டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வைக்கும் போது கொஞ்சம் இதா இருக்கிறதா பார்த்து எடுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்து அதை நான் எடுத்து கொடுத்துறேன். சரிங்களா? மறுபடியும் சொல்லுங்க. எந்த கொஸ்டின்? 10th கொஸ்டின் மட்டும். மழை மழைங்களா? மழை அப்படிங்கிறது என்னன்னா மழை குன்றினை குறிப்பிடக்கூடியது. மழை அப்படிங்கிறது என்ன? ரெயின். சரிங்களா? இந்த மழை என்ன சொல்லுவோம்னா இன்னொரு வகையா மாறி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மாறி அப்படின்னா மழையை குறிப்பிடக்கூடிய சொல். ஸோ அதன் அடிப்படையில மழை மழைனா மழை குன்றினை குறிப்பிடக்கூடியது. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, இன்னைக்கான ஜிகே செஷன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு கண்டினியூ ஒரு 5-6 பேர் மட்டும்தான் வந்துட்டு வராங்களே தவிர மத்தபடி புதுசா வராங்க, அப்புறம் மறுபடியும் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்றாங்க ஜிகே கிளாஸ். அடிப்படையில முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இது உங்களுக்கோசரமான கிளாஸ் தான். சரிங்களா? ஸோ அடிப்படையில் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா வேலை வாங்கணும். சரிங்களா? அதன் அடிப்படையில சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க கரெக்டா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 8ஆம், சோ இதுல இருந்தா நமக்கு அதிகமான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில கேட்கறாங்க. சோ அதனால ஈஸியா உங்களால மார்க் வாங்க முடியும். சோ அதனால வந்துட்டு இப்போ ஒன்ஸ் வந்துட்டு இன்னும் இப்ப எப்படி செஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிவிஷனும் லைட்டா ஒரு 5 நிமிஷம் ரிவிஷன் கொஸ்டின் கேட்பேன். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பேன். அண்ட் தென் பார்த்தோம்னா இன்னைக்கான டாபிக்ஸ் இல்ல, இது 3மே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இருக்கிற இந்த ஒரு இதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா வந்துட்டு வேலை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். இல்ல சார், அது வந்துட்டு நம்ம ஃபுல்லா சேர்த்து கம்பைனா பாத்துக்கலாம். அதனாலதான் நான் ஒவ்வொன்றுக்கும் தனியா நடக்கல. கம்பைனா நம்ம 8 தொகை நூல்களுக்கு கம்பைன் பண்ணி கிளாஸா பார்த்தலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டக்குனு ஆன்சர் பண்ணிருக்கோம். ஆனா கம்பைனா கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஓகே. Okay guys, thank you.